ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா. ஸ்ரீமத் வரவரமுனையே நமகா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத் ஸ்வேதாத் திரிபர்த்துர் நிரவதி கருணாலப்ததாஸ்யானுபாவஹ தீமஸ்ரீர் விஷ்ணு சித்தான்வய சுபகஜனிக ஸ்ரீனிவாசாரிய சுனுஹோ சாந்தியௌதாரிய பிரபோத பிரபிருதி சுபகுணாவாச பூமிர் மகாத்மா श्रीमान् श्री सौम्य नारायण गुरुविगमे मानसे सन्निधत्ताम् तत्कटे पूर्वपल्कुण्यां तुलसी काननोद्भवां पाण्ड्ये विश्वम्भरां दूदां वन्दे श्रीरङ्गनायकीम् श्रीमत्कृष्णसमाह्वाय नमो यामुनसूनवे यत्कटाक्षैकलक्ष्याणां सुरभ श्रीधरः सदा द्राविडाम्नाय हृदयं गुरुपर्वक्रमागतम् रम्यजामातृदेवेन दर्शितं कृष्णसूनुनाम् श्रीविष्णुचित्तकुलनन्दन कल्पवल्लीं श्रीरङ्गराज हरिचन्दन योगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलाविभान्यां गोदाम् अनन्यशरणगा शरणं प्रपद्ये அஞ்சுகுடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்சையலை வெஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து நீளாதுங்கஸ்தனகிரிதடி சுத்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினிகளிதம் யாபலாத்ருத்ய புங்க்தே கோதா தஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயகா அன்னவயற் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்னையும் மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு. திருப்பாவை அப்படிங்கிற திவ்ய கிரந்தத்துல 28 பாசுரங்களை அனுபவிச்சுட்டோம். ஆண்டாள் தன்னுடைய நோன்பை முடிக்க போகிறாள். இன்றைய பாட்டிலே எம்பெருமானிடத்திலே கைங்கரியத்தை பிரார்த்திக்க போகிறாள். மிக முக்கியமான பாட்டு, உயிர் பாட்டு. எப்படி எல்லே இளங்கிளியே பாட்டானது திருப்பாவையாகிறது இப்பாட்டு அப்படின்னு பூர்வாச்சாரியர்கள் சாதிக்கிறாளோ, அது மாதிரி இந்த சித்தஞ்சிறுகாலையும் உயிரான பாட்டு. பிரபந்த தாத்பரியம், திருப்பாவைக்கு என்ன தாத்பரியம், ஏன் ஆண்டாள் திருப்பாவையை பாடினாள் அப்படிங்கிற அந்த தாத்பரியம் இந்த பாட்டுக்குள்ளதான் அடங்கி இருக்கு. ஏன்னா கைங்கரிய பிரார்த்தனை பண்றா. ஒரு ஜீவாத்மாவானவன், அதாவது ஒரு முமுட்சுவானவன், எம்பெருமானிடத்துல போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறவன் எதை பிரார்த்திப்பான் அப்படின்னா நித்திய கைங்கரியத்தை பிரார்த்திப்பான். பரமபதத்துக்கு போகணுங்கிறது நம்மளுடைய உபேயம் அல்ல. பரமபதத்துக்கு சென்று அடைந்து அங்கு அவனுடைய திருவடிகளிலே நித்தியமாக கைங்கரியம் பண்றதுதான் நமக்கு பரம புருஷார்த்தம். புருஷார்த்தம் அப்படின்னா பலம். எம்பெருமான அடைஞ்சா என்ன பலம் கிடைக்கும் நமக்கு அப்படின்னா, வைகுந்தத்துல போய் அப்படியே வெறும் அப்படி உட்கார்ந்துருக்க போறோமா அப்படின்னா அதை இல்ல. மோட்சம் கிடைக்கிறதுங்கிறது புருஷார்த்தம் கிடையாது. எம்பெருமானுடைய திருவடிகளில் செய்ய போகிற நித்திய கைங்கரியம் தான் பரம புருஷார்த்தம், பரம பலம் அப்படின்னு ஆச்சாரியர்கள்லாம் நமக்கு காட்டி கொடுக்கிறா. ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி அப்படின்னு கோதாஸ்துதியில இருந்து முதல் ஸ்லோகத்தை நாம அனுபவிச்சோம். பெரியாழ்வாராகிய திருவம்சம், அதாவது அந்த நந்தவனத்தில் பெரியாழ்வாருடைய திருவம்சமாகிற அந்த நந்தவனத்திலே தோன்றிய கற்பக கொடி போன்றவளாம் இந்த கோதை நாச்சியார். அழகிய மணவாளன் அப்படிங்கிற ஒரு கற்பக தருவோட்டை சேர்த்தினாலே, அவரோட சேர்ந்ததுனாலே மிக்க அழகு பெற்று விளங்குபவள். ஷமை தானே, அந்த பொறுமையானது தானே ஒரு வடிவெடுத்து, எப்படி நம்மாழ்வார் கிருஷ்ண பக்தியே வடிவெடுத்து வந்தவர், கிருஷ்ண பக்தியை வரையணும்னா நம்மாழ்வார வரைஞ்சுள்ளான்னு சொல்றாளோ இல்லையோ, அது மாதிரி ஷமை ஒரு வடிவெடுத்து வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா அதுதான் கோதை நாச்சியார். அவதான் ஆண்டாள். திருவருள், அதாவது அடியார்களுக்கு அனுகிரகிக்கிற விஷயத்துல பெரிய பிராட்டியாரை போல அவருடைய அபராவதாரம், பெரிய பிராட்டியாரே மீண்டும் பிறந்தாளோ அப்படின்னு சொல்லும்படியா இருக்கிற இந்த சுடி கொடுத்த சரணம் புகுகிறேன் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல இப்படிதான் பட்டர் சொல்றார். அனுகலதனு காண்டாலிங்கன ஆரம்ப சும்பத்து அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல மகாலட்சுமி ஒரு கற்பக கொடி அப்படின்னு ஸ்ரீ பராசர பட்டர் சாதிக்கிறார். அது மாதிரி இந்த சுவாமி தேசிகனும் ஆண்டாள ஒரு கற்பக கொடிங்கிறார்.
கற்பக கொடியானது என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடியது, சகல அர்த்தங்களையும் தரவல்லது. அது போல ஆண்டாளும் தன்னுடைய திவ்ய சக்திகள் வழியாக எல்லா அர்த்தங்களையும் நமக்கு விளங்கும்படி செய்தாள். வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதிதமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்புன்னு நம்ம சேவிக்கிறோம். அப்போ அது போல இந்த நாச்சியாரானவள் ஒரு கற்பக கொடி போல இருப்பவள். தேவேந்திரனுடைய அந்த உத்தியான வனத்துக்கு நந்தனம் நந்தனம் அப்படின்னு பேரு. அங்கதான் கற்பக கொடியானது மலரும். இங்க ஆண்டாள்ங்கிற கற்பக கொடி எங்க வளர்ந்திருக்கு அப்படின்னா, வேயர்தங்கள் குலத்துதித்து விட்டு சித்தன் குடியாகிற அந்த நந்தவனத்திலே ஆண்டாள் அப்படிங்கிற ஒரு கற்பக கொடியானது தோன்றியது அப்படின்னு சொல்றா. அந்த பெரியாழ்வாருடைய குலமே விளங்கும்படி இந்த ஆண்டாள் வந்து உதித்தாள். அந்த கொடியானது ஒரு கொம்பு, ஒரு கொடி வளர்றது அப்படின்னா அதுக்கு ஒரு கொம்பு கொடுக்கணும். அது போய் அதுல போய் ஒட்டிண்டு அதுல சுத்திண்டு வளரும். அந்த கொள்கொம்பு இல்லாட்டி அதால வளர முடியாது. அது போல இந்த கொடி யார போய் சுத்திண்டது அப்படின்னா, சந்தன மரமாகி அந்த ஸ்ரீ ரங்கநாதன் ஆகிய கற்பக தருவை அணைஞ்சு இந்த கொடியானது எப்பொழுதும் ஒளிவிட்டு பிரகாசிக்கும். எனக்கே தன்னை தந்த கற்பகம்னு நம்மாழ்வார் எம்பெருமான கற்பகம் அப்படிங்கிறார். அப்போ அது மாதிரி இந்த கற்பகமானது எம்பெருமானாகிய சந்தன மரத்திலே சுற்றி கொண்டு வளருமா. இன்னொன்னு சாக்ஷாத்து ஷமாம் அப்படின்னா, ஷமா அப்படின்னா பூமிக்கும் அந்த அர்த்தம் உண்டு, பூமிக்கும் ஷமாங்கிற பேர் உண்டு, பொறுமைக்கும் அந்த அர்த்தம் உண்டு. ஆண்டாள் வந்து யார போல அப்படின்னா சீதா பிராட்டியை போல அயோனிஜை, ஒரு தாயனுடைய கர்ப்பம் இல்லாமல் இவள் அயோனிஜையாக பிறந்தாள் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்ப பூமியிலேருந்து வந்தவள் அப்படிங்கிறதுனால ஷமா அப்படிங்கிற பொருளானது இதற்கும் பொருந்தும். அப்புறம் இந்த பூமியினோட குணமான பொறுமை அதுவும் இந்த பிராட்டிக்கு உண்டு அப்படிங்கிறதுனால க்ஷமா, சாக்ஷாத்து ஷமாம், ஷமா குணத்துக்கே ஊற்றுவாயான அந்த கருணை அது ஆண்டாள் பக்கலிலே குடிகுணம். அதனாலதானே வந்து பிறந்தாள் இல்லையா. அதாவது பொன்னாத வாழ்வான வைகுந்தவான் போகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராயின்னு இந்த ஜீவர்கள் எல்லாம் அனாதிமாயா சுத்தகான் பல பல பிறவிகள் எடுத்து கஷ்டப்பட்டுட்டே இருக்கா, இவாளெல்லாம் உஜ்ஜீவனம் பண்ணணும் அப்படின்னு வராக புராணத்துல எம்பெருமான் வந்து மீட்டெடுக்கிறார். பூமி தேவியை மீட்டெடுத்து தன்னுடைய மடியிலே அமர்த்தி கொண்டு பல அர்த்தங்களை சாதிக்கும் பொழுது இவதான் அதை முடிச்சு போட்டுட்டாளாம். தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கன்னு அந்த அர்த்தங்களை எல்லாம் வராகமூர்த்தி சமஸ்கிருதத்திலே சொன்ன அர்த்தங்களை எல்லாம் தன்னுடைய புடவ தலைப்புல முடிஞ்சுண்டு வந்து அதை இங்க திருப்பாவையா பாடி இந்த ஜீவர்களை எல்லாம் உஜ்ஜீவனம் பண்ணி எம்பெருமான் இடத்திலே கொண்டு போய் சேர்க்கணும்னே இவள் வந்து புன்னாத வாழ்வான வைகுந்த வான்போகம். இந்த வான்போகம் எனக்கு வேண்டாம். இதே சீதா பிராட்டியோ இல்ல நீலா தேவியாரோ இறங்கி வரல, பூமி பிராட்டி தான் இறங்கி வந்து அந்த ஜீவர்களை உஜ்ஜீவனம் பண்ணணும்னு என்ன பண்ணினா முடிச்சு போட்டுட்டு தானே வந்து இறங்கினாள். அந்த பூமியினோட குணமான பொறுமை வந்து அவள்கிட்ட அப்படியே குடிகொண்டிருக்கு. சாக்ஷாத் அந்த பெரிய பிராட்டியாரே வந்து பிறந்தாளோ அப்படின்னு சொல்லும்படி சாதாரணமா ஷமை பொறுமைக்கு பெரிய பிராட்டியாரதான் நம்ம எடுத்துக்காட்டு சொல்லுவோம். அவளே வந்து பிறந்தாளோ அல்லினாள் தாமரை மேல் ஆரணங்கின் இன்துணைவி அப்படின்னு சொல்றார் இல்லையா. தாமரையில் உதித்தவள் பெரிய பிராட்டி. நம்ம நாச்சியார் திருமொழி தனியன்ல பார்த்தோம்னா சொல்லலாம், அல்லினாள் தாமரை மேல் ஆரணங்கு இன்துணைவி, அவளுக்கு ஒரு துணைவி போன்றவள் இவள். அந்த சாக்ஷாத் அந்த பெரிய பிராட்டியாரே வந்து பிறந்தாளோ அப்படின்னு சொல்லும்படி அப்படிப்பட்ட ஒரு ஆண்டாளானவள் திருவாடி பூரத்திலே ஸ்ரீவில்லிபுத்தூரில் வந்து திரு அவதரித்தாள். அஞ்சுகுடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்சையலை விஞ்சி நிற்கும் தன்மையடாய். அஞ்சுகுடின்னு முதலாழ்வார்கள் திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், குலசேகர ஆழ்வார், 5வது குடியாக வந்த பெரியாழ்வார். அந்த பெரியாழ்வாருடைய குலத்திலே ஒரு பெண் பிள்ளையாக வந்து ஆண்டாள் ஜன்ம சித்த ஸ்திரீத்துவம் அப்படின்னு ஆச்சாரியர்கள் சாதிக்கிறார்கள். மத்த ஆழ்வார்கள் எல்லாம் எம்பெருமான அடையணும் அப்படின்னா பெண் பாவத்தை ஏறிட்டுப்பா. நம்மாழ்வார் பராங்குச நாயகியாகவும் திருமங்கை ஆழ்வார் பரகால நாயகியாகவும் தங்களை பெண்ணாக நினைத்து கொண்டு பாசுரம் பாடுவார்கள் எம்பெருமான அடையணும்னு. இவளுக்கு அந்த கஷ்டமே இல்லையாம். ஜன்ம சித்த ஸ்திரீத்துவம்னு பெண்ணாகவே பிறந்து எப்படி எம்பெருமானை அடையணும்னு அப்படியே நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்காள். அப்படி 5 குடிக்கு ஒரே சந்ததியாய் ஒரே பெண் பிள்ளையாக பிறந்தாள். அத்தனை ஆழ்வார்களுடைய ஞான பக்தி வைராக்கியங்களும் இவள் ஒருத்திக்கே கிடைத்தது. ஒரே சொத்து, 10 பேருக்கு குழந்தை இல்ல, ஒரு பெண் குழந்தை பிறந்தது. 10 அண்ணன் தம்பிகளுக்குள்ள குழந்தை இல்ல, ஒருத்தருக்கு மட்டும் ஒரு பெண் குழந்தைன்னா 10 பேருடைய சொத்தும் அந்த குழந்தைக்குதான் வரும். அது போல இந்த ஆண்டாளானவள் அத்தனை ஆழ்வார்களுடைய ஞான பக்தி வைராக்கங்கள் எல்லாம் கொண்டு பிறந்து 5 வயசுலேயே இந்த பிரபந்தங்களை எல்லாம் பாடி எப்படி எம்பெருமான அடையணும் அப்படிங்கிறத நமக்கு காமிச்சு கொடுத்துட்டு போயிருக்கா அப்படின்னு பார்க்கிறோம். இப்படிப்பட்டவளான இந்த ஆண்டாள் நாச்சியார் திருவாடி பூரத்திலே ஸ்ரீவில்லிபுத்தூரிலே
பெரியாழ்வார் பெண் பிள்ளையாக வந்து திருவதாரம் பண்ணினால் குழந்தை பிறந்ததும் நம்மள மாதிரி இல்ல, அது எப்பவும் கண்ணனுடைய ஞாபகமாவே இருக்கு. ஆழ்வாரானவர் பாலூட்டி தேனூட்டி வளர்க்கறதுக்கு பதிலாக இந்த குழந்தைக்கு கிருஷ்ண கதைகளை சொல்லி சொல்லி ஊட்டி ஊட்டி வளர்த்துன்னு இருக்கார். இந்த குழந்தைக்கு நல்ல பக்தி ஏற்பட்டது எம்பெருமான் இடத்திலே. உலகெல்லாம் வியக்கும்படி எம்பெருமான் இடத்திலே பெருங்காதல் கொண்டவளாக, கண்ணன் என்னும் கருந்தெய்வத்துக்கே ஆட்பட்டு கிடந்தவளாக, பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படியே வளர்ந்துட்டு இருக்கா. அந்த பெருமானத்தான் நான் திருமணம் செஞ்சுப்பேன் அப்படின்னு அவனையே நினைச்சு நினைச்சு இந்த ஆண்டாளானவள் வளர்ந்து கொண்டிருக்கிறாள். இப்படி இவளுடைய ஞான பக்திகள் எல்லாம் நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே வருது. இப்ப அந்த சொன்னேன் இல்லையா, கொள்கொம்பு, அதாவது ஒரு கொடின்னு இருந்தா ஒரு கொள்கொம்புல சேர்க்கணும். இப்படி அவளை சேர்க்க வேண்டிய ஒரு பருவம் வந்தது அவளுக்கு. அப்போ சொல்றா அவ, மானிடவர்க்கு என்ன பேச்சுப்படி வாழகில்லேன் கண்டாய் மன்மதனை. எந்த மனுஷருக்கும் மனுஷரோடு திருமணம் அப்படின்னு சொன்னா நான் வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்றா. ஆழ்வாருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இந்த பெண் பிள்ளை இப்படி இருக்காளே, என்ன பண்ணுவேன், எப்படி எம்பெருமானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு கவலைப்படுறா. இவ தினமும் வடபத்ர சாயிட்ட போய் தினமும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கா. எம்பெருமான் முகமே கொடுக்கல. அவனை தழுவி முழுசி பரிமாற வேண்டும், அவனோடு பேசணும் அப்படின்னு, அவனுக்கு கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணணும், சிச்சிரோபசாரம் பண்ணணும் அப்படின்னு அவ போறா. அவனும் முகம் கொடுக்கல. அர்ச்சாவதாரத்துல பெருமாள் எங்கேயாவது பேசுவாரா? பேச மாட்டாரே. அதனால அவன் நினைச்சுக்கிறா, இவருக்கு வந்து நம்ம இடத்துல கோபம் ஏதோ, அதனால பேசாம இருக்கான். இல்லாட்டி உலகளந்த போது ஏற்பட்ட அந்த களைப்புனால அவன் அப்படி படுத்துட்டு இருக்கான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறா. எம்பெருமான் முகம் கொடுக்கலையே, இவனை எப்படி அடைவது? எப்படியாவது எம்பெருமான் அடையணும், அதற்கு ஏதாவது ஒரு வழி வேணும். இப்போ சீதையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ராமபிரான் வந்து அந்த தனுச முறிச்சர். அப்போ நப்பிணை பிராட்டியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கிருஷ்ணனுக்கு 7 எருதுகளை வந்து 7 எருதுகளுடைய கொம்பை முறிக்கணும்னு ஒரு அவதி, அதாவது ஒரு காரணம் இருந்தது. அந்த மாதிரி ஒரு அவதியும் பெற்றிலனே, எனக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லையே, அந்த மாதிரி இவனை எப்படி நான் அடைவேன் அப்படின்னு சொல்லி இவள் சிந்திச்சுட்டே இருக்கா. அப்ப சில பெரியவர்கள் எல்லாம் சொல்றா, ராசக்கிரீட பண்ணின பிறகு கிருஷ்ணனை பிரிந்த பெண்கள், இடைப்பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுவா, தங்கள் ஆற்றாமையாலே, அதாவது அவன் பிரிஞ்சு போயிடுறான், அவன் இல்லைங்கிற கவலையிலே தங்களையே என்ன பண்றா, ஒருத்தி கிருஷ்ணனாகவும் ஒருத்தி கோபிகையாகவும் அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் தானே ஒரு பாவனை பண்ணிண்டு அந்த காளிங்க நர்தனமோ இல்ல ராசக்கிரீடையோ அந்த மாதிரி அவ பண்ணிண்டு உயிர் தரிச்சிருந்தா அப்படின்னு பெரியவர்கள் சொல்ல கேட்கிறான். அதனால கிருஷ்ணனை அனுகரிக்க வேண்டாம், கிருஷ்ணனை அனுகாரம் பண்ணினாலே இந்த ஆய்ப்பாடி பெண்கள் அவர்களை அனுகரிக்கலாம் அப்படின்னு நினைச்சா. ஏன்னா கிருஷ்ணன் வாழ்ந்திருந்த காலத்துல ஆய்ப்பாடியில் மழை பொய்த்து போனது. மழை இல்லாட்டி புல்லு வளராது, மாடு கன்றுகளுக்கெல்லாம் உணவு கிடைக்காது, வறட்சி வந்துடும். அதனால இந்த கோபால கழவர்கள்லாம் என்ன பண்ணினா அப்படின்னா, கிருஷ்ணனையும் பெண்களையும் சேர விடாமல் ஒரு காலத்துல நிலவரையில அடைச்சு வச்சிருந்தான். இந்த கிருஷ்ணன் ரொம்ப தீம்பனா இருக்கான், பெண்களோடு இவனை சேர விடக்கூடாது அப்படின்னு நிலவரையில கொண்டு போய் பெண்களை அடைச்சு வச்சுடுறா. ஆனா மழை பொய்த்து போயிடுறது. மழை பொய்த்து போனா அதற்கு நோன்பு நோர்க்க வேண்டும், காத்தியாயினி விரதம் அப்படின்னு ஒரு நோன்பு நோர்க்கணும் அப்படின்னு, பெண்கள் எல்லாம் நோன்பு நோர்க்கட்டும் அப்படின்னு சொன்னா யாராவது அந்த நோன்புக்குரிய சாதனங்கள் எல்லாம் கொடுக்கணும், அந்த நோன்புக்கு தலைமை தாங்கணும், யாராவது ஒருத்தர் ஹெட்ன்னு இருக்கணும் இல்லையா. அதனால அவ சொன்னா, நந்தகோபருக்கோ வயசா எடுத்து நந்தகோபன் மகனான கிருஷ்ணனை இந்த நோன்புக்கு தலைவனாக்குவோம் அப்படின்னு அந்த நோன்பை நியமிக்கிறா. அப்போ நோன்பு நாளைக்கு காலையில பண்ணணும், இன்னைக்கு சாயங்காலம் இந்த பெண்களை நிலவரையில இருந்து வெளியில கொண்டு வந்துடுறா. வெளியில வந்து நீங்கள் நோன்பு நோர்க்கலாம், அதற்கு கிருஷ்ணன் தான் உங்களுக்கு கடைக்கூட்டன், அதாவது தலைவன் ஆவான் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனோட சேர விட்டுடுறா. இந்த பெண்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். ஏன்னா இத்தனை நாள் கிருஷ்ணனை பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு பிரிச்சு வைத்திருந்த கோபால கிழவர்கள் இப்ப அவனோட சேர்ந்து நோன்பு நோர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாள்னு ரொம்ப சந்தோஷம். அவள்லாம் கூடி பேசுறா, என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசுறா. மறுநாள் காலையில எல்லாரும் எழுந்திருந்து பாவை களத்துக்கு போய் நோன்பு நோர்க்கணும் அப்படின்னு பேசிட்டு எல்லாரும் பிரிஞ்சு போயிடுறா. கிருஷ்ணன் நப்பினையோட கிரகத்துல போய் அவன் துயில் கொள்கிறான் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ என்னாச்சு, அத வந்து இந்த ஆண்டாளானவள் கேள்விப்பட்டு என்ன பண்றா, ஸ்ரீவில்லிபுத்தூர திருவாய்ப்பாடியா நினைச்சுட்டான். அங்குள்ள பெண்களை எல்லாம் இடைப்பெண்களா நினைச்சுண்டு தானும் அவர்கள்ல ஒருத்தி அப்படின்னு நினைச்சுண்டா. வடபெருங்கோயிலுடையான வடபத்ரசாயி எம்பெருமான வந்து கண்ணனாகவும் அந்த வடபத்ரசாயி கோவில வந்து நந்தகோபர் திருமாளிகையாகவும் நினைச்சுண்டு இடைப்பெண்கள் நோற்ற நோன்பை தானும் நோக்க ஆரம்பிக்கிறாள். பாவனா பிரகர்ஷம்னு சொல்லுவா. நினைவின் முதிர்ச்சி அதாவே ஆயிடுறது, அதை நினைச்சு நினைச்சு அதேவே ஆயிடுறது.
ஆய்ப்பெண்ணு மாதிரி நினைச்சுட்டாளா? இடை நடையும் இடை முடியும் இடை பேச்சும் முடை நாற்றமும் உண்டாயின அப்படின்னு திருவாய்ப்பாடியில மழை பெய்ய வேண்டும்னு இந்த ஆயர்களால் நியமிக்க பெற்ற பெண்கள், திருவாய்ப்பாடி பெண்கள் அத வியாஜமா வச்சுண்டு அவர்களுடைய நோக்கம் அது இல்லை. கண்ணனும் பெறணும், அவர்கள் சொன்ன அந்த மழை பெய்யணுங்கிறத ஒரு காரணமா வச்சுண்டு அதன் மூலமா கண்ணனை பெறுவதற்காக இந்த நோன்பை அவர்கள் நோற்றார்கள். அது மாதிரி இந்த நாச்சியாரும் நோன்பை நோற்க ஆரம்பிக்கிறாள். அப்படிதான் திருப்பாவையானது தொடங்குகிறது இல்லையா? மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால் அப்படின்னு சொல்லி நல்ல நாள் வாய்த்தது, நல்ல மாதம் வாய்த்தது அப்படின்னு பூர்ணச்சந்திரன் ஒளிவிடுகிற இந்த நாள்ல நாம் நோன்பு நோற்க போறோம். சீர்மல்கும் ஆய்வாடி செல்வச் சிறுமீர்கள் நீங்க எல்லாரும் வாங்குவோம், நம்ம எல்லாம் போய் நோன்பு நோற்கலாம். அதுக்கு என்ன அப்படின்னா முதல் பாசுரத்திலே சொல்லிட்டா, நாராயணனே நமக்கே பறை தருவான். யாரு நமக்கு அந்த கைங்கரியம்? பறை அப்படின்னா இவர்கள் பறை பறை பறைன்னு 9 தடவை சொல்லியிருக்கா 9 பாட்டுல. பறைனா அது வாத்தியத்தை சொல்லவில்லை, அப்படிதான் கண்ணனும் நினைச்சுக்கிறான் பின்னாடி. ஆனா இவர்கள் கைங்கரியம், பரம புருஷார்த்தமாகி எம்பெருமான் திருவடிகளிலே செய்ய போகிற கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறார்கள் அப்படின்னுதான் ஆச்சாரியர்கள் சாதிக்கிறார். அப்போ சீர்மல்கும் ஆய்வாடி செல்வச் சிறுமீர்கள் வாங்கோ நோன்பு நோற்கலாம்னு முதல் பாசுரத்துல சொல்லி முதல் பாசுரத்திலேயே பாகவதர்களோடு கூடிட்டா. நம்மாழ்வார் என்ன பண்ணினார்? அதுதான் இந்த பாட்டினுடைய அவதாரிகையே. நம்மாழ்வார் எம்மா வீட்டு திறமும் செப்பம் நின் செம்மா பாதபர்ப்பு தலை சேர்த்து ஒல்லை கைமா துன்பம் கடிந்த பிரானே அம்மா அடியேன் வேண்டுவது இதேன்னு 2ஆம் பத்துல பகவத் கைங்கரியம் பண்ணணும்னு திருவாய்மொழி 2ஆம் பத்துல ஆழ்வார் ஆசைப்பட்டார். அவர் பாகவதர்களை கூட்டிண்டு அந்த பாட்ட பாடல அவளை சேர்த்துக்கல. அதுல அவர் எங்க வச்சார் பாகவத பிரபாவத்தைன்னா 8ஆம் பத்து நெடுமார்க்கடிமை செய்வேன் போல் அவனை கருத வஞ்சித்து அப்படிங்கிற பதிகத்துல பாகவதர்களோடு கூடணும், அவர்களோடு சேர்ந்து செய்யற கைங்கரியம் வேணும் அப்படின்னு ஆழ்வார் 8ஆம் பத்துல பிரார்த்திச்சார். இந்த பெண் ரொம்ப சிறியவள், 5 வயசு குழந்தை. முதல்ல எடுத்தோடனே பாகவத பிரபாவம் தெரிஞ்சு போச்சு. அதாவது 2 நிஷ்டை சொல்வா, பிரதம பருவ நிஷ்டை சரம பருவ நிஷ்டைன்னு 2 சொல்லப்படுறது நம்மளுடைய சம்பிரதாயத்துல. பிரதம பருவ நிஷ்டைனா எம்பெருமானே எல்லாம் அப்படின்னு இருக்கிறவா பிரதம பருவ நிஷ்டையில இருக்கிறவா. சரம பருவ நிஷ்டைனா ஆச்சாரியன் தான் எல்லாம் அப்படின்னு இருக்கிறவா தான் சரம பருவ நிஷ்டை. அதுல பாகவதர்களும் அடங்கும். அப்ப இந்த பெண் என்ன பண்ணிட்டா? முதல் பாசுரத்திலே இந்த பெண்களை எல்லாம், பாகவதோத்தமர்களான இந்த பெண்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு நாம் நோன்பு நோற்போம், கண்ணனை அடைவோம். எம்பெருமான இடத்துல தனியா போனா எம்பெருமானுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பாகவதர்களோட சேர்ந்துதான் போகணும். கோவிலுக்கு போனா பல பேரோட போய் தான் சேவிக்கணும். தனியா நான் எம்பெருமான அனுபவிக்க போறேன், கூட்டமே இல்லாத அன்னைக்கு நான் கோவிலுக்கு போறேன், அன்னைக்கு போய் சேவிச்சா ஃப்ரீயா சேவிக்கலாம் அப்படின்னு அது எம்பெருமானுக்கு பிடிக்கவே பிடிக்காது. தள்ளு முள்ளுல இந்த வைகுண்ட ஏகாதேசி கும்பல்ல ஒத்துருக்கு இடிச்சுண்டு வேட்டி அவர்றது கூட தெரியாம அந்த மாதிரி ஒரு கும்பல்ல போய் எம்பெருமான சேவிச்சாதான் அவனுடைய திருவுள்ளம் உகக்கும். அதனால பாகவத பிரபாவம் தெரிந்து முதல் பாட்டிலேயே இந்த பெண்களை அழைத்து கொண்டு 2ஆவது பாட்டிலே பையத்து என்ற பரமனடி பாடி அப்படின்னு பார்க்கடல்ல வியூகவாசுதேவனா இருக்கும் எம்பெருமானை பிரார்த்தித்து நோன்புக்கு இது செய்வோம், இது செய்ய மாட்டோம், கிருத்திய அகிருத்திய விவேகம் அப்படின்னா நோன்புக்கு செய்ய வேண்டியது, நோன்புக்கு செய்யக்கூடாதது அப்படிங்கிறத அவள் சொல்றாள். 3ஆவது பாட்டுல ஓங்கி உலகளந்த அப்படிங்கிற பாசுரத்துல நாட்டாருக்கு நல்ல மழை பொழிய வேண்டும், அதுக்குதானே நோன்பு நோக்கிறதா இவ ஒரு காரணத்தை வச்சுட்டு இருக்கா. நோன்பு நோக்க போறோம், மழை பெய்ய வேண்டும்னு பிரார்த்திக்கிறா. 4ஆவது பாட்டிலே 3ஆவது விபவ அவதாரத்தை சொன்னது. முதல்ல பரத்துவத்தை சொன்னா நாராயணன், 2ஆவது பாட்டுல பரமனடி பாடி அப்படின்னு வியூக வாசுதேவனை சொன்னா. 3ஆவது பாட்டிலே ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னு விபவ அவதாரத்தை சொன்னான். 4ஆவது மழை தேவன் வருணதேவனை கூப்பிட்டு நாங்கள் நோன்பு நோக்க போறோம், எங்களுக்கு நீ நல்லபடியாக மழை தர வேண்டும். ஏன்னா அந்த வருணதேவனுக்குள்ளும் அந்தர்யாமியாக யார் இருக்கா அப்படின்னா சாட்சாத் இந்த கண்ணன் எம்பெருமான் தான் இருக்கான். அதனால அவனை கூப்பிட்டு நியமிக்கிறாய்வா. எம்பெருமானுடைய அடியவர்கள் ஏதேனும் ஒன்றை நியமித்தால் அதை செய்ய கடமைப்பட்டவர்கள் அந்த தேவதாந்திரங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா அவன் உங்களுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுமோ நான் பண்ணித்தரேன்னு வருணதேவன் இவர்களிடத்துல கெஞ்சி கேட்கிறான். நல்லபடியா நோன்புக்கு மழை கொடுக்க வேண்டும் 4ஆவது பாசுரத்துல பாடுறா. 5ஆவது பாசுரத்துல மாயனை மண்ணு வடமுதுரை மைந்தனை அப்படிங்கிற பாசுரத்துலதான் தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கன்னு வராக அவதாரத்திலே எம்பெருமான் சொன்ன அர்த்தங்களை இந்த 5ஆவது பாட்டுலதான் நமக்கு காமிச்சு கொடுக்கிறா. நாங்கள் தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுதோம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள்
தீயனில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். பகவத் விஷயத்துல நுழைஞ்ச பிறகு பண்ற பாவங்கள்லாம் தாமரை இலையில் பட்ட தண்ணீர் போல அப்படியே போயிடும். அதற்கு முன்னாடி பண்ணினதெல்லாம் தீயினில் இட்ட பஞ்சு போல எரிந்து போய்விடும் அப்படின்னு சொன்னான். 6ல இருந்து 15வது பாசுரம் வரைக்கும் 10 பெண் பிள்ளைகளை எழுப்பிக் கொண்டே போகிறாள். ஒவ்வொரு பெண் பிள்ளையா எழுப்பி நோன்புக்கு வரணும், நீ இன்னும் தூங்கின்னு இருக்கே அப்படின்னு ஒவ்வொரு பெண் பிள்ளையா எழுப்பி அது 10 ஆழ்வார்களை எழுப்பியதற்கு சமம்னு நம் ஆச்சாரியர்கள் காமிக்கிறார். அதுவும் இல்லாமல் 10 பெண்களை எழுப்பியது 5 லட்சம் கோடி பெண்களையும் எழுப்பியதற்கு சமம் அப்படின்னும் ஆச்சாரியர்கள் சாதிக்கிறார். அங்கு ஆய்ப்பாடியில 5 லட்சம் குடி உண்டு. அத்தனை பெண்களையும் ஒருத்தரை கூட விடமாட்டா. ஏன்னா ஒருத்தர் வரலன்னா கூட கண்ணன் கேட்டுடுவானா, ஏன் அவ வரலன்னு. அவனுக்கு தெரியும் யார் வந்திருக்கா யார் வரலன்னு. அதனால ஒருத்தரை கூட விடாத எல்லாரையும் கூட்டிண்டு எங்க போனான்னா 16வது பாட்டுல நந்தகோபன் திருமாளிகை அடைந்தார்கள். நந்தகோபன் திருமாளிகை அடைந்து வாயில் காப்பானையும் கோயில் காப்பானையும் பிரார்த்தித்து மாயன் மணிவண்ணன் நென்னலே வாயினே இருந்தான். நேத்துக்கே எங்களுக்கு சொல்லிட்டான், நோன்பு நோற்க போறோம், நீங்க காலையில வாங்கோன்னு சொல்லிட்டான். வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா, நீ எதுவும் அவசகுணமா சொல்லிடாத, கதவை திறந்து விடு, நேச நிலைக்கதவும் நீக்கியலோர் எம்பாவா, இந்த கதவை உன் கையால நீயே திறந்து விடும் சொல்லி அம்பரமே தண்ணீரே பாட்டுல முதல்ல நந்தகோபனையும் யசோதை பிராட்டையும் நம்பிமூத்த பிரான் என்று சொல்லப்படுகிற பலராமனையும் கிருஷ்ணனையும் எழுப்பினார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அது ஆக்சுவலா முறை தவறி எழுப்பியது. ஏன்னா எப்பவுமே எம்பெருமான அடையணும்னா பிராட்டி புருஷகாரமாக கொண்டுதான் எம்பெருமானை அடைய வேண்டும். இவா முதல்ல கிருஷ்ணனை நான் உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாயின்னு பலராமனையும் கிருஷ்ணனையும் எழுப்பிட்டா. அதனால அடுத்த பாட்டுல உந்துமத களிற்றன்ல நப்பிண்ணை பிராட்டிக்கு பிரத்யேகமான பாசுரம். உந்துமத களிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பிண்ணாய் அப்படின்னு அவளை எழுப்பி, அதுக்கு அடுத்து 2 பாட்டுகள்ல உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனையும் எங்களையும் நீ சேர்த்து நீராட வைக்க வேண்டும். அதாவது எங்களுக்கும் கிருஷ்ண அனுபவத்தை கொடுக்கணும். இது தத்துவம் அன்று தகுவம் அன்று நீயே இப்படி அனுபவிச்சுட்டு இருக்கியே. பிராட்டியானவள் எப்பவும் புருஷகாரமா இருந்து இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவோட சேர்த்து வைக்கணும். அப்படிப்பட்டவள் அவள். அப்படி இருக்க நீயே அவனை அனுபவிச்சுட்டு இருக்கியே, எங்களுக்கும் தர வேண்டும். முக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாயின்னு சொல்றா. அதுக்கு அடுத்ததான் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை எல்லாம் பாடி மாரிமலை முழைஞ்சில் பாசுரத்துல சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்துன்னு சொல்லி அந்த சிங்கமானது சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள். நீ இப்படி படுக்கை அறையில இருந்து எங்களுக்கு இது பண்றேன் அது பண்றேன்னு சொன்னா அது நாங்க ஒத்துக்க மாட்டோம். படுக்கை அறை வார்த்தை ஆகாது. ஓலக்கம், அதாவது அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்துண்டு எங்களுக்கு நீ அனுகிரகம் பண்ண வேண்டும். அது பொதுவா சொன்னாதான் அது சாட்சி இருக்கும். அதனால சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள். நாங்க எதுக்கு வந்திருக்கோங்கிறத நீ தெரிஞ்சுக்கோப்பா அப்படின்னு சொல்றான். அதுக்கு அடுத்தது அவன் நடந்து வரான். நடந்து வந்த பிறகு அவனுடைய அந்த அழகுக்கு நடந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுறா. அன்னி உலகமளந்தாய் அடி போற்றி அப்படின்னு முடிஞ்சு போன சரித்திரங்களை எல்லாம் சொல்லி அந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு, கடல் போற்றி, சென்னங்க தென்னிலங்கை செற்றாய், திரள் போற்றி, கடல் போற்றி, வேல் போற்றி அப்படின்னு மங்களாசாசனம் பண்றா. 25வது பாசுரத்துல 26ல ஒருத்தி மகனாய் பிறந்து அப்படிங்கிற இடத்துல ஓரிடத்திலே பிறந்து ஓரிடத்திலே வளர்ந்தாய், திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி அப்படின்னு பிராட்டி வியக்கக்கூடிய செல்வத்தை உடையவனே அப்படின்னு பாடி 27வது பாசுரத்திலே மாலை மணிவண்ணால நோன்புக்கு வேண்டிய உபகரணங்களை கேட்கிறா. மாலை மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள். இந்த நோன்புங்கிறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? இப்படி ஒண்ணு கிடையவே கிடையாதே அப்படின்னு கண்ணன் சொல்ல, மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியல். நாங்கள் தான் தோன்றித்தனமா நாங்களா பண்ணலப்பா, மேலையார் செய்வனகள்ல எங்க முன்னோர்கள் பண்ணினதான் நாங்க பண்றோம் அப்படின்னு நோன்புக்கு வேண்டிய உபகரணங்கள் எல்லாம் பிரார்த்திக்கிறா. அதெல்லாம் கொடுக்கறான் கண்ணன். அடுத்த பாசுரத்துல யாம் பெரு சம்மானம், இந்த நோன்பு பண்ணினதுக்கு நாங்கள் பெரும் சம்மானம் அப்படின்னு சூடகமே தோள்வளையே தோடைய செவிப்பூவே பாடகமே என்று அனைய பல்கலனும் யாமணிவோம், ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு அப்படின்னு சொல்லி மூடனை பெய்து முழங்கை வழிபார அப்படின்னு யாம் பெரு சம்மானம், நாங்கள் பெரும் சம்மானம் இந்த நோன்பினால்னு சொல்லி அடுத்து கறவைகள் பின் சென்னு எல்லாம் ஆச்சு. கண்ணன் எம்பெருமான் நீங்க இப்படி எல்லா பாட்டிலையும் பறைன்னு சொல்லிண்டே வரையிலே நீங்க கேக்குறத பார்த்தா பறை மட்டுமல்ல வேற எதையோ கேக்குற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லும் பொழுது அவ என்ன சொல்றா, இத மாதிரி கேட்கிறேளே, கைங்கரியம் வேணும்னு கேட்கிறேளே, உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேக்குறான். அவ சொல்றா, எங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. கறவைகள் பின் சென்னு காணம் சேர்ந்தோன்போம் அறிவொன்னும் இல்லாத ஆய்குலத்து, எங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாதுப்பா, நாங்கள்லாம் சித்தோபாய நிஷ்டர்கள் இல்லை, அதாவது கை முதல் ஒன்றும் இல்லை,
எங்கள் கையில இது இருக்கு. கர்ம ஞான பக்தி யோகங்கள் பண்ணிருக்கோம்னு சொல்ற அளவுக்கு எங்களுக்கு ஞானம் கிடையாது. கறவைகள் பின் என்ன கறவை மாடுகளோட பின் சென்று நாங்கள் என்ன பண்ணுவோம், கானம் சேர்ந்து உண்போம் அப்படிங்கிறா. சத்கர்ம யோகியதையே கிடையாது எங்களுக்கு, நாங்கள் ரொம்ப தாழ்ந்தவர்கள், அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் ரொம்ப தாழ்ச்சி உடையவர்கள். ஆனா நீ ரொம்ப உயர்ந்தவன்பா, குறைவொன்றும் இல்லாத கோவிந்தன் நீ, அதனால நீதான் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றா. அப்ப அவன் கேக்குறான், நீங்க கேட்கிறீங்களே உங்களுக்கும் எனக்கும் என்ன உறவு, அப்ப உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அப்படின்னு நம்ம ஒரு காரியம் எம்பெருமான் நமக்கு செய்யணும்னா அவனுக்கும் நமக்கும் உறவு வேண்டும். அப்போ உனக்கும் எனக்கும் உள்ள உறவு இந்த ஜென்மத்துக்கு இல்லப்பா, உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, இது ஒழிக்க முடியாத உறவு அப்படின்னு சொல்லி, முன்னாடி நாங்கள் மனோவாக்காயங்களால ஏதாவது தப்பு பண்ணிருக்கலாம், அதனால சீரியருளாதே அப்படின்னு சொல்லி கடைசியில கைங்கரிய பிரார்த்தனையை வைக்கிற. இறைவா நீ தாராய் பறை அப்படின்னு நேற்றைய பாசுரத்துல கைங்கரிய பிரார்த்தனை வைக்கிறா, கறவைகள் பின் சென்று அப்படிங்கிறதுல. அடுத்ததா இன்னைக்கு பாசுரம் சித்தஞ்சிறுகாலே. சித்தஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொத்தாமரையடியே போத்தும் பொருள் கேளாய், பெற்றமை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குத்தேவல் எங்களை கொள்ளாமற் போகாது, இத்தை பறைகொள்வான் அன்னுகான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமேயாவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம், மத்தை நம் காமங்கள் மாற்று அப்படிங்கிறா. கோவிந்தா அப்படின்னா கண்ணபிரானே, இந்த இடத்துல கண்ணபிரான கோவிந்தனேன்னு கூப்பிடுறா. சித்தஞ்சிறுகாலே அப்படின்னா உஷத்காலம், விடியற்கால வேளையிலே வந்து இங்கு வந்து உன்னை சேவித்து உன்னை வணங்கி உன் பொன் தாமரை அடிபோற்றும் உன்னுடைய அழகிய திருவடிகளை மங்களாசாசனம் பண்ணுவதற்கான பலன் கேளாய், நீ கேட்க வேண்டும். பெற்றம் மேய்த்து உண்ணும் பசுக்களை மேய்த்து உண்கின்ற இடையர் குலத்திலே பிறந்த நீ குற்றேவல் எங்களிடத்தில், குற்றேவல்னா அந்தரங்க கைங்கரியம், கொள்ளாமல் போகாது, திருவுள்ளம் பற்றாதொழி, அதாவது நீ எங்கள்கிட்ட குற்றேவல் வாங்கிக்காம போகக்கூடாது. இற்றை பறை கொள்வான் அன்னுகான், கொடுக்கப்படுகிற இந்த பறையை வேண்டி நாங்கள் வரவில்லை. எற்றைக்கும் காலம் உள்ள அளவும் ஏழேழ் பிறவிக்கும், எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் முந்தன்னோடு உன்னோடு உற்றோமே ஆவோம், உனக்கு உறவு உடையவர்கள் ஆவோம் அப்படின்னு சொல்ற. உனக்கு மாத்திரமே நாங்கள் ஆட்செய்வோம், வேறு யாருக்கும் அடிமைப்பட மாட்டோம், எங்களுடைய இதர விஷய விருப்பங்களை மாற்று, இதுதான் உயிர், மற்றினம் காமங்கள் மாற்று அப்படிங்கறதான் உயிரான வார்த்தை இந்த பாசுரத்துல. கீழே உள்ள பாடல்கள் எல்லாம் பறை பறைன்னு சொல்லிட்டு வந்தா, ஆனா இந்த பாசுரத்துல அவன் திருவடிகளிலே பண்ண போகிற கைங்கரியம் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், அதுதான் பரமபுருஷார்த்தம் அப்படின்னு சொல்றா. நம்ம பலனோடு சேர்த்து வைக்கக்கூடியது யாரு அப்படின்னா பகவான் தான். அந்த பகவான உபாயமா ஏத்துக்கிறா. உபாயம்னா வழின்னு அர்த்தம். உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம், உன்னை வந்து இந்த பிறவியில நீங்க வந்து பிறந்திருக்கே எங்களோட, அதுதான் நாங்கள் செய்த புண்ணியம். இந்த புண்ணியம் யாருக்கும் கிடைக்கலையாம், வசிஷ்டருக்கோ வாமதேவருக்கோ இல்ல ஒரு பராசரருக்கோ யாருக்கும் கிடைக்கலையாம். அவர்கள்லாம் தாங்களே முயற்சி பண்ணி பண்ணி எம்பெருமான அடையணும்னு நினைச்சா இவாளுக்கு எம்பெருமான் தானே வந்து இங்க பிறந்திருக்கான். என்ன கொடுத்து வளர்த்தாலாம், நன்னா வெண்ணெய் தயிர் பால் எல்லாம் கொடுத்து கொடுத்து அந்த புண்ணியத்தை நன்னா கொழுக்க வச்சிருக்கான் கண்ணனை. அவர்களோட புண்ணியம் எல்லாம், அந்த ரிஷிகளுடைய புண்ணியம் எல்லாம் இழைச்சு போன புண்ணியம். அவள் எல்லாம் தயிர் பால் எல்லாம் கொடுக்கலையோ இல்லையோ, இவாள்லாம் தயிர் பால் கொடுத்துருக்கா. அந்த கண்ணனானவன் கொழுத்த புண்ணியமா இவாளுக்கு முன்னாடியே நிக்கிறானாம். இதை விட எங்களுக்கு என்ன வேணும், உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், அந்த புண்ணியம் எங்களுக்கு தான் கிடைச்சது. ஏன்னா நீயே வந்து இந்த ஆய்குலத்துல வந்து பிறந்திருக்க இல்லையா, புண்ணியமே தேடி எங்களை வந்திருக்கு. அதனால உன்னிட்ட வந்து என்னை காப்பாத்துன்னு சொல்லணுமா, எங்களை ரட்சிக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு இல்லையா, உன்னை உபாயமா ஏத்துட்டோம், அப்ப நீ தானே காப்பாத்தணும். அதனால நாங்க கேட்கறதே தப்பு, நீ என்னை காப்பாத்து, எனக்கு கைங்கரியம் கொடு அப்படின்னு நான் கேட்கறதே தப்பு அப்படின்னு சொல்றா. அவனை உபாயமா எடுத்துட்டா என்ன கிடைக்கும், என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறதுதான் இந்த சித்தஞ்சிறுகாலை பாசுரத்துல சொல்றாளாம். அதாவது நோன்புன்னு ஆண்டாள் எதுவும் நோக்கல, அது ஒரு வியாஜமா வச்சுண்டு கண்ணனை அடையிறதுதான் நமக்கு பரம புருஷார்த்தம், பரம பலன் அப்படின்னு என்ன சொல்றா. இந்த ஆத்மா ஜீவாத்மாவானது பரமாத்மாவுக்கு அடிமை இல்லையா, அப்போ அடிமை அப்படின்னா அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும். எப்ப வந்து சேஷத்துவம்னா அடிமைத்தனம்னு அர்த்தம். அது எப்போ சித்திக்கும் அப்படின்னா கைங்கரியம் பண்ணினாதான். ஒரு எஜமானன் இடத்துல ஒருத்தன் வேலை பார்க்கறான், அந்த எஜமானன் என்னென்ன வேலைகள் சொல்றானோ அதை செஞ்சாதானே அந்த கீழே இருக்கிற வேலையாளுக்கு அந்த அடிமைத்தனம் சித்திக்கும். அது மாதிரி நாங்கள் ஜீவாத்மாவானவர்கள் உனக்கு அடிமைப்பட்டவர்கள்,
நீ எங்களுக்கு கைங்கரியம் கொடுத்தாதான் இந்த சேஷத்வமானது சித்திக்கும், அப்பதான் அது பயன் பெறும் அப்படிங்கிறா. அவன்தான் உபாயம் அப்படிங்கிறதுக்கு ஆழ்வார்கள் பல பாசுரங்கள் எடுக்கிறா. நாகனை மிசை நம்பிரான் சரணே சரண், ஏவகாரம் வந்தது அப்படின்னாவே அவனே உபாயம். மாமேக்கம் சரணம் ரஜ, ஏக்கம் அப்படின்னா அவன் ஒருவனையே சரணமாக பற்ற வேண்டும். ஆரனுக்கு நின் பாதமே சரணாக தந்தொழிந்தாய், உன்னுடைய பாதமே எனக்கு புகழ் அப்படின்னு சொல்ற இடத்துல எல்லாம் ஏவகாரம், அவனே உபாயம் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படி எம்பெருமானை உபாயமாக கொண்டு உன்னை பிரார்த்தித்து வந்தோம் அப்படின்னு சொல்லி பாசுர வியாக்கியானம் பார்க்கலாம். சித்தஞ்சிறுகாலே, எப்ப வந்தா இவாள்லாம்? சித்தஞ்சிறுகாலே. ஏன் சித்தஞ்சிறுகாலே வந்தா? பகல் வேளையில போய் எம்பெருமானை பார்க்க கூடாதா அப்படின்னா, சிறு பெண்கள் எல்லாம் குளிருக்கு பயந்துண்டு போர்வையை இழுத்து போத்திண்டு தூங்குற காலமா. அப்படியும் இவர்கள் இவனை தேடி வந்தார்கள்னா இவனை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை, அத பிராபியம்னு சொல்லுவா. அந்த பிராபிய துறை, அதாவது அடைய வேண்டிய பொருள்ல இருக்கிற ஆசையினால இவர்கள் இந்த குளிரிலே கிளம்பி எம்பெருமானை அடைவதற்காக வந்தார்கள் அப்படின்னு. ஒரு வைஷ்ணவனானவன் என்ன பண்ணணும்னா, பிராம முகூர்த்த காலம், விடியற்கால நேரத்துல எழுந்துதான் தன்னுடைய ஆத்மாவுக்கு நன்மையை சிந்திக்க வேண்டும் அப்படின்னு ஆச்சாரியர்கள் ஒரு பிரமாணம் காமிக்கிறார். பிராமே முகூர்த்தேச்ச உத்தாய சிந்தையே ஆத்மனோஹிதம் ஹரிர் ஹரிர் ஹரிதி வியாகரேத் வைஷ்ணவ புமான் அப்படிங்கிற பிரமாணத்துல காலையில எழுந்திருக்கும் பொழுதே சாதாரணமா நம்ம சொல்றது உண்டு, காலை கீழே வைக்கும் போது 7 தடவை ஹரி 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 ஹரின்னு சொல்லணும் அப்படின்னு. தன்னுடைய ஆத்மாவுக்கு ஒரு நன்மையை தேடணும் அப்படின்னா விடிய காலத்துலதான் வேண்டுமா. அதுதான் சித்தஞ்சிறுகாலே அப்படின்னு சொல்றா. பகற்கண்டேன் நாரணனை கண்டேன், எம்பெருமானை பகற்கண்டேன் நாரணனை கண்டேன்னா அவனை பார்க்கிற பொழுதுதான் பகற்பொழுது. இந்த மார்கழி மாசம் வாய்ச்சிருக்கு இவாளுக்கு, நல்ல ஒரு பக்ஷம் மதி நிறைந்த நன்னாள் வாய்ச்சிருக்கு, சித்தன் சிறுகாலே வாய்ச்சிருக்கு. ஏன் சிறுகாலை வாய்ச்சிருக்குங்கிறத ஆச்சாரியர்கள் கொஞ்சம் ரசமாவும் அனுபவிப்பா. இவன் என்ன பண்ணுவான், காலையிலேயே மாடு மேய்க்க போயிடுவான் இல்லையா. சிறுகாலை ஊட்டி உன்னை பொறுப்படுத்தேன் அப்படின்னு காலங்காத்தால இந்த குழந்தையை எழுப்பி ஏதோ ஒரு கஞ்சி கூழ் ஏதாவது ஒண்ணு வயிற்றுக்கு கொடுத்து இந்த யசோதையானவள் மாடு மேய்க்கிறதுக்காக கையில கோலை கொடுத்து அமுச்சு விட்டுருவா. போயிடுவான் காலையிலேயே. பகல் பொழுது பூரா மாடு மேய்ப்பான். சாயங்காலம் தான் எல்லியம்போதாக பிள்ளை வரும்னா சாயங்காலம் தான் திரும்பி வருவான். காலையிலேயே போறதுனால குழந்தை குளிக்க எல்லாம் மாட்டான். சாதாரணமாவே ஆய்ச்சிகள்லாம் ரொம்ப குளிக்க மாட்டான். ஒரு வருஷம் தலை குளிச்சான்னா, ஒரு வருஷம் திருக்கார்த்திகைக்கு தலை குளிச்சான்னா அடுத்த வருஷம் திருக்கார்த்திகைக்கு தான் உடம்பு குளிப்பா. அப்படி அவர்கள் ஆய்ச்சிகள் தூய்மைன்னு சொல்லப்படுறது. இந்த பையன் அதுவும் குளிக்கவே மாட்டான். குளிக்கவே மாட்டார். வெண்ணையடைந்த குணமும் விளையாடு புழுதியும் கொண்டு நாணத்தனையும் இல்லாதாய் நப்பிண்ணை காணில் சிரிக்கும். நப்பிண்ணை பார்த்தா உன்னை கேலி பண்ணுவாப்பா, நீ குளிக்கவான்னு பெரியாழ்வார் யசோதை பாவத்துல பெரியாழ்வார் பாடுற. இந்த பையன் குளிக்க மாட்டான். சாயங்காலம் குளிச்சுட்டு ஆடி அமுதுசை அப்பனம் உண்டிலன்னா அப்பாவோட உட்காந்து சாப்பிட்டுட்டு தூங்குற மாதிரி ஒரு பாசாங்கு பண்ணுவானா. தூங்க மாட்டான். அம்மா அப்பா தூங்கின பிறகு என்ன பண்ணுவான், 21 நாழிகை ராப்பொழுது மூவேழு இரா நாழிகை கழிந்த பின் வந்தாய் அப்படின்னு பெரியாழ்வார் ஒரு பாட்டுல சாதிக்கிறார். என்ன பண்ணுவார்னா, இந்த கோபிமார்கள் எல்லாம் சந்திக்கிறதுக்காக ராத்திரி பூரா என்ன பண்ணுவானா, கோகுலத்துல இப்படி வட்டமிட்டு இருப்பானா. அதனால ராத்திரியும் கிருஷ்ணனை வீட்டுல பிடிக்க முடியாது. சித்தஞ்சிறுகாலை எப்ப படுப்பானா, விடியற்காலையில படுப்பானா. அதனால சித்தஞ்சிறுகாலை இந்த பெண்கள் எல்லாம் வந்தார்கள் அப்படின்னு ஆச்சாரியர்கள் சாதிக்கிறா. மேலும் காலை அப்படின்னா தாமசர்கள் அத்வைத சன்னியாசிகள்லாம் என்ன பண்ணுவானா, செங்கல் கொடிக்கூரை வெண்பல் தவத்தவரும் திருப்பாவையிலே ஒரு பாசுரம் வருது. அவர்கள் எல்லாம் தங்களுடைய அனுஷ்டானங்களை பண்ணுவதற்காக போகின்ற நேரம் காலை. சிறுகாலை ஆய்ச்சியர்கள் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோன்னு இந்த ஆய்ப்பெண்கள் எல்லாம் எழுந்து தயிர் கடையிற ஓசை கேட்கிற நேரம் சிறுகாலை. சித்தஞ்சிறுகாலை அப்படின்னா முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியந்த பேரரவம். இப்ப பார்த்தோமே ஹரிஹரின்னு சொல்லுவா அப்படின்னு. முனிவர்களும் யோகிகளும் எழுந்து ஹரிஹரின்னு சொல்ற பொழுதுதான் அந்த சித்தஞ்சிறுகாலையாம். அந்த சித்தஞ்சிறுகாலையில வந்தாதான் இந்த கண்ணனை பார்க்க முடியும்னு அவர்கள்லாம் சித்தஞ்சிறுகாலே அப்படிங்கிறான். மேலுமே காலை நஞ்ஞான துறைபடிந்தாடின் நம்மாழ்வாரும் என்ன பண்றீங்கன்னா, ஞானத்துறை அதாவது பகவத் விஷயத்துல குளிக்கணும் அப்படின்னா இதுதான் சமயம், காலைதான் நல்ல சமயம் அப்படிங்கிறான். மேலும் எம்பெருமானை எப்ப பாக்குறாளோ அதுதான் பகல் பொழுது. எம்பெருமான் எப்போது உதிக்கிறானோ அதுதான் சூரியன் வருகின்ற பொழுது மாதிரி நல்ல பிரகாசமான பொழுது. தேவகி பூர்வ சந்தியாயாம் ஆவிர்பூதம் மகாத்மனகான்னு
அந்த நள்ளிருள்ள மதுராவல சிறைச்சாலையில எம்பெருமான் வந்து ஆவிர்பூதம் மகாத்மனகா வந்து தோன்றினான்னு சொல்லப்படுறது விஷ்ணு புராண வாக்கியம். அந்த வேளைதான் நல்ல வேளை இவர்களுக்கெல்லாம். ஏன்னா தேவகி வசுதேவர் எல்லாம் அந்த சிறைச்சாலையில தானே கட்டுண்டு கிடந்தா. எம்பெருமான் பிறந்துதானே தந்தை காலில் விலங்கு அற நள்ளிருள் வந்த பெருமான் அப்படின்னு ராத்திரி நேரத்துல அந்த தாய் தந்தையர்களுடைய கட்டை உடைப்பதற்காக வந்து பிறந்தான் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப அவன் வந்து உதித்த நேரம் தான் நல்ல நேரம். அப்போ இந்த காலை சித்தஞ்சிறுகாலை அப்படிங்கிற வந்து நீ வரணும் எங்கள்கிட்ட, ஆனா நாங்க வந்தோம். நம்மளா எம்பெருமான அடைய முடியுமா அப்படின்னா அடையவே முடியாது ஒரு காலத்திலும். அவன் வந்து நம்மளை அனுகிரகம் பண்ணணுமே தவிர நம்ம போய் நம்ம முயற்சியால நான் இது பண்றேன் உபாயாந்தரங்கள், நான் இதை பண்ணி எம்பெருமான அடைஞ்சிருவேன், இதை செஞ்சு எம்பெருமான அடைஞ்சிருவேன்னு ஏதாவது நம்ம பண்ணினோம்னா அது நடக்கவே நடக்காது ஒரு காலம். அவனாக வந்துதான் நம்மை ஆட்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறா. அப்போ நீ வரணும் எங்கள்கிட்ட, ஆனா நாங்க வந்துட்டோமே அப்படின்னு இவா சொல்றா. அப்போ அதுக்கு ஒரு ராமாயணத்துல இருந்து ஒரு உதாகரணம் காட்டப்பட்டிருக்கு. இந்த எம்பெருமானான சக்கரவர்த்தி திருமகன் தண்டகாரண்யத்துக்கு போன பொழுது குகன் வந்து ஒரு 4 அடி நடந்து வந்தான் எம்பெருமான பாக்குறதுக்காக. சித்திரக்கூடத்துல ஒரு 4 அடி நடந்து வந்தான். அப்ப எம்பெருமான் மனசுக்கு ரொம்ப லஜ்ஜையா இருந்துதான். குகப்பெருமானே, நான் வந்து உன்னை சந்திக்க வேண்டி இருக்க, என்னை பார்க்கறதுக்காக இப்படி ஒரு 4 அடி நடந்துட்டியே, என்னுடைய மனசு ரொம்ப நோகிறது. நீ நடந்து வந்தது உன்னுடைய அன்பு, இதுதான் நீ எனக்கு செஞ்ச பூஜை அப்படின்னு குகப்பெருமாள் இடத்திலே எம்பெருமான் ரொம்ப லஜ்ஜையோடு பேசினானாம். அப்படின்னா நீ வர வேண்டி இருக்க நாங்க வந்தோம், வந்து உன்னை சேவித்து. பிராட்டியும் அப்படிதான் இருந்தா. அசோகவனத்துல இருக்கும் பொழுது எம்பெருமான் வந்து என்னை கூட்டிக் கொண்டு போகணும். ஹனுமான் வந்து என்னுடைய முதுகுல ஏறிக்கங்கோ நான் கூட்டின்னு போறேன்னு சொன்னப்ப கூட பிராட்டி கேட்கல. எவனோ ஒரு அரக்கன் தூக்கின்னு வந்துட்டான், ஒரு குரங்கு திரும்ப கூட்டின்னு வந்துருத்தோன்னு என்னுடைய நாதனுக்கு அவமானம் ஆயிடும். தத்தஷ சதுருஷம் பவேது அப்படின்னா அவனே வந்து என்னை அழைத்து செல்வதுதான் எனக்கு தகுந்ததுன்னு பிராட்டி இருந்தா. அதனால நீதான்ப்பா வரணும். ஆனால் நாங்க வந்திருக்கோம். ஏன் வந்திருக்கோம்? ஆற்றாமை, உன்னை பிரிஞ்சு எங்களால இருக்க முடியல, உன்னுடைய திருவடியில கைங்கரியம் பண்ணணும்னு நாங்கள் வந்துட்டோம். வந்து உன்னை சேவித்து. வந்ததோட நின்னோமா? உன்னை சேவிச்சுட்டோம். உன்னுடைய மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். அதாவது நம்ம போய் ஆட்கொள்ள வேண்டிய இவர்கள் நம்மை தேடி வந்தார்களே அப்படின்னு நீ ரொம்ப வருத்தப்படுவ. நீதான் கைய கூப்பணும். ஏன்னா ஒரு பிரயோஜனாந்திர பரனான அந்த சுக்ரீவன் உதவறாங்கிறதுக்காக எம்பெருமான் அவனை பார்த்து, ராமபிரான் வந்து அவனை பார்த்து கை கூப்பினானா. அவன் சுக்ரீவம் நாதமிச்சதி அப்படின்னு உலகத்துக்கெல்லாம் நாதனான சக்கரவர்த்தி திருமகன் சுக்ரீவன நாதனா ஏத்துட்டு கை கூப்பினான். அது மாதிரி இருக்கணும். அவன் நீ கூப்ப வேண்டி இருக்கு, நாங்கள் உன்னை வந்து கூப்பினோமே. அதாவது அத்தியந்த பாரதந்திரியம், அத வந்து மறந்து போயிட்டோம் எங்களோடத. உன்னுடைய சொரூபமாகி ஆசுத பாரதந்திரியம், அதான் ஆசுதர்கள்னா அடியார்கள், அடியார்களை வந்து ரட்சிக்கணும் அப்படிங்கிற உன்னோடதையும் நாங்க மறந்து போய் வந்து உன்னை சேவித்து உன்னை சேவிச்சுட்டோம் அப்படிங்கிறா. ஏன்னா எம்பெருமான் வந்து ஜீவாத்மாவை வந்து சேவிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் வந்து காமிக்கப்படுறது ராமாயணத்துல இருந்து. பதி சம்மானிதா சீதா, அதாவது பட்டாபிஷேகம் நிச்சயிக்கப்படுறது. அதற்கு முதல் நாள் இரவு வந்து சுமந்திரன் வரான், ராமனுடைய அந்தப்புறத்துக்கு வந்து கூப்பிடுறான். இந்த மாதிரி கைகேயையும் உன்னுடைய பிதாவும் உன்னை கூட்டிட்டு வர சொன்னா ஏதோ சமாச்சாரம் சொல்லணும்னு சொல்லும் பொழுது ராமன் என்ன பண்றான், எழுந்திருந்து கிளம்பி சுமந்திரன் கையை பிடிச்சு ராமனை கூட்டிட்டு போறான். சீதா பிராட்டி பின்னாடியே வரா. அந்த அந்தப்புறத்தினுடைய வாசல் வரைக்கும் வந்துடுறா. அதுக்கப்புறம் எம்பெருமான் என்ன பண்றான், அவளை நில் அப்படிங்கிறான். பிராட்டிய நிக்க வச்சு தன் கழுத்துல இருந்த மாலையை எடுத்து சீதா பிராட்டிக்கு சாத்திட்டு திருவடியை தொட்டுடுறான். பிராட்டி திருவடிய வரவேண்டாம், இதோட நின்னுடு அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா என்ன நடக்க போறதுங்கிறது சக்கரவர்த்தி திருமகனுக்கு தெரியும். காலை தொட்டுட்டு பதிசம்மானிதா சீதான்னு பாதத்தை ஸ்பர்ஷம் பண்ணினானா, தொட்டானா எம்பெருமான். அப்படி சம்மானம் செய்யப்பட்டாள் சீதை. அப்படி நீ வந்து எங்கள் காலிலே விழ வேண்டி இருக்க, நாங்கள் உன்னுடைய காலிலே இப்ப வந்து விழுந்திருக்கோம். ஆனா அதுவும் எங்களுக்கு இனிமையானதுதான். சுசுகும் கர்த்தும் அப்படின்னு இந்த செய்கையானது எங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது கண்ணா அப்படின்னு சொல்லி இந்த சாதன திசை. இப்ப நாங்க வந்து ஒரு நோன்பு நோக்கிறோம் அப்படின்னு ஒரு சாதனத்தை பற்றிட்டு வந்துட்டு இருக்கோம். அதுலயும் என்ன கிடைக்கிறது எப்படின்னா எங்களுக்கு சீர், உன்னுடைய கல்யாண குணங்கள் கிடைக்கிறது. உன்னை பாக்குறதுனால பலத்துல கிடைக்க வேண்டியது, முடிச்ச பிறகு கிடைக்க வேண்டிய உன்னுடைய கல்யாண குணங்கள் இப்பொழுது எங்களுக்கு இந்த நோன்பை நோக்கும் பொழுதே கிடைக்கிறது. வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொன் தாமரை அடி, பொன் போன்ற தாமரை அப்படிங்கிறா.
தேனே மலரும் திருப்பாதம்னு ஆழ்வார் சாதிக்கிறார். தாமரை என்ன பொன்னடின்னு ஆழ்வார்கள் திருப்பாதத்துக்கு பல பாசுரங்கள் எடுக்கிறார்கள். வந்து உன்னை சேவித்து, இப்படி உன்னை சேவிக்கிறதோட எங்களுடைய அந்த ஆற்றாமையானது நின்னுதா அப்படின்னா இல்ல. உன்னை தட்டி எழுப்பி நாங்கள் உன்னை விண்ணப்பிக்கும்படி, உன்னிடத்தில் நாங்கள் கேட்கும்படி செய்தது அப்படின்றார். ஏன்னா உன் பொன் தாமரை அடி, பொன் போன்ற தாமரை அடிகள். பொன்னா இருக்கிறதுனால வாசனை இருக்காதோ அப்படின்னு பார்த்தா இல்ல. தாமரையை போல வாசமா இருக்கும். அதனால பொற்றாமரை அடி. அது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப எம்பெருமானுடைய திருவடியானது அடியவர்களுக்கெல்லாம் ஆசைப்படத்தக்கதா இருக்கும். அதை பார்த்தா விட முடியாது, விட்டால் பிழைக்க முடியாது அப்படிங்கிறார். அது பொன்னடியா இருக்கிறதுனால ரொம்ப கடினமா இருக்குமோ அப்படின்னா அப்படி கிடையாது. தாமரையை போல நன்னா மனத்தோட இருக்கும், புஷ்பகாச சுகுமாரமா இருக்கும், நல்ல சர்வகந்தம் நல்ல வாசனையோட இருக்கும் அந்த எம்பெருமானுடைய திருவடி. தனம் மதியம் தவபாத பங்கஜம்னு ஆள வந்தார் ஸ்தோத்திர ரத்னத்துல எடுக்கிறார். அது போல உன்னுடைய திருவடியானது பொற்றாமரை அடி. ஏன் இவாளுக்கு திருவடியில தான் நோக்கு? உன் அடி போற்றும் கண்ணன் தாள் வாழ்த்துவதே கண்டாயின்னு அவனுடைய திருவடியை போற்றுவதுதான். அவனை போற்றும் போது சொல்றா, உன்னுடைய திவ்யமங்கல விக்கிரகத்துல வேற எந்த அவயவங்களையும் நாங்கள் போற்றவில்லை கண்ணா, உன் திருவடியைத்தான் போற்றுகிறோம். நீ வேற எதையாவது போற்ற சொன்னா கூட நாங்க போற்ற மாட்டோம். ஏன்னா ரஜஸ்தமஸ் பிரசுரர்கள், இந்த நான்முகன் சிவன் இவாள்லாம் என்ன பண்ணுவா, ஏராளும் இறையோனும் திசைமுகனும் கூறாளும் திருவுடம்பன் என்ன பண்ணுவா, உன்னுடைய உடம்ப கூறு போட்டுண்டு எம்பெருமானுக்குள்ள அடக்கம் தானே அவள்லாம், கூறு போட்டுண்டு உட்கார்ந்து இருக்கிற பக்கத்தெல்லாம் நாங்க திரும்பி கூட பார்க்க மாட்டோம். உன் திருவடிதான் எங்களுக்கு நோக்கு, அடி போற்றி கழல் போற்றி அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்துல உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய். போற்றும் பொருள் அப்படின்னா ஏன் போற்றுகிறார்கள், என்ன பிரயோஜனம் அப்படின்னா, நம்மள போல இல்ல, ஒரு புஷ்பம் தொடுத்து எம்பெருமானுக்கு சாத்திட்டு வேற எதையாவது ஒண்ணு கேட்கறது, கோவில்ல போய் கோலம் போட்டுட்டு அதுக்கு பதிலா வேற ஏதாவது ஒண்ணு கேட்கறது, அந்த மாதிரி பிரயோஜனாந்திர பரர்கள் இல்லை இந்த கோபிகைகள். போற்றுவதே பிரயோஜனம். என்ன பண்ணணும் அப்படின்னா போற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு பதிலா என்ன வேணும், திரும்ப மங்களாசாசனம் பண்ணணும். 25வது பாட்டுல பண்ணினா இல்லையா, அன்றி உலகமளந்தாய் அடி போற்றி சென்னங்கு தென்னிலங்கை செற்றாய் கடல் போற்றின்னு உன்னை போற்றிக்கொண்டே இருக்கணும், உனக்கு மங்களாசாசனம் பண்ணிட்டே இருக்கணும். இந்த அக்கார விடுதல் பாசுரம் நேற்றுக்குதான் அனுபவிச்சோம். நாச்சியார் திருமொழியிலையும் வரும், நாறு நரும்பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்குன்னா 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன்னு அக்கார விடுதல் எம்பெருமானார் சமர்ப்பிச்சார். நாச்சியாரை கேட்டா அதுக்கு பதிலா உனக்கு என்ன வேணும்னு கேட்டா இன்னும் 100 தடா சமர்ப்பிக்கணும் பாலம். அது சமர்ப்பிச்சதுக்கு உனக்கு என்ன வேணும்னு கேட்டா இன்னும் 100 தடா உனக்கு மேல மேல சமர்ப்பிச்சுட்டே இருக்கணும், அந்த பாக்கியத்தை தான் கொடுன்னு ஆண்டாள் கேட்பாளாம். அது மாதிரி இப்ப என்ன சொல்றா, போற்றுவதே எங்களுக்கு பிரயோஜனம், எங்களுக்கு வேற ஒரு பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு இவர்கள் சொல்ல, இப்படி ஒரு ஞானபக்தி வைராக்கியத்தோட இருக்காளே அப்படின்னு எம்பெருமான் அப்படியே பராக்கு பார்த்துட்டே இருக்கான். இவாளை பார்த்தோடனே அவ சொல்றா, கேளாய் போற்றும் பொருள் கேளாய், நாங்க சொல்லிட்டே இருக்கோம், நீ எங்க பராக்கு பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் சொல்றானா, உங்களுக்கு இப்படி ஒரு ஞானமா பக்தியா வைராக்கியமா, நான் அப்படியே மயங்கி போய் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லும் பொழுது திருவடியை விட்டுட்டு தொடைய தட்டி சொல்றாளாம், கேளாய். பாரு, நீ உன்னுடைய பிராபியத்தையே பார்த்துட்டு இருக்க, எங்களையே பார்த்துட்டு இருக்க, உனக்கு அதுல நாங்க எதை கேட்டு வந்தோங்கிறத நீ மறந்துட போற. அதனால நீ என்ன பண்ணு, கேளாய்ன்னு சொல்லி. ஏன் கேளாய் சொல்றா, இந்த இவ ஆண்டாள் யாரு அப்படின்னா, வேதாந்த விழுப்பொருள் மேலிருந்து விளக்கை விரித்து விட்டு சித்தன் அப்படின்னு பரத்துவத்தை நிர்ணயம் பண்ணினார் இல்லையா பெரியாழ்வார். அப்படிப்பட்ட ஞானவானான அந்த பெரியாழ்வாருடைய பெண் பிள்ளை. அதனால என்ன பண்றாளாம், கேளு அப்படிங்கிற, அத்தியாபயந்தி அப்படின்னு நிர்ணயம் பண்றா. ஒரு ஆசிரியரை போலே அத்தியாபயந்தின்னு பராசரப்பட்டர் தனியன்ல சாதிக்கிறார். அது போல இந்த வேதம் மோதின அந்தனான எம்பெருமானையும் என்ன பண்றாளாம், கேளுன்னு அவனை அத்தியனம் செய்விக்கிறாள், சொல்லி கொடுக்கிறாளாம். நீ போற்றும் பொருள் கேளாய் அப்படின்னு சொல்ல, பிராபியம் அந்த பலனானது எங்களுடையதுன்னு சொன்னோம், எங்களோடது இல்லப்பா, உன்னோடதுதான், உனக்குதான் பலன், எங்களை அடைஞ்சா உனக்குதான் பலன் அப்படின்னு சொல்ல, அவன் சொல்றான், எனக்கு என்ன பலன், நான் பல காரியங்களை வச்சுட்டு பல பிறவிகள் எடுத்துட்டு இருக்கேன், அதனால உங்களை இவ என்ன சொல்றான்னா, உன்னை பெறுவதற்கு நாங்கள் முயற்சி செய்தோமா, இல்ல எங்களை பெறுவதற்கு நீ முயற்சி செய்தாயா? நாங்க எங்க வந்தோம், பரமபதத்துக்காக வந்தோம், அந்த பிறப்பே இல்லாதவர்கள்லாம் இருக்கிற நித்தியசூரிகள்லாம் இருக்கிற பரமபதத்துக்கு வந்தோமா, இல்ல பிறப்பே வேண்டான்னு உன் காலை கட்டின்னு இருக்காளே இந்த 33 கோடி தேவர்கள் திருப்பார்கடல்ல வந்தது, திருப்பார்கடலுக்கு வந்தோமா? அங்க வரலையே, நீதானே இந்த ஆய்குலத்துல பிறந்திருக்க எங்களை அடையணும்னு. அப்ப பிராபியம் உன்னோடதுதான் அப்படிங்கிறா. நீ பல பிறவிகள் எடுத்திருக்கலாம், ஆனா நாங்க இருக்கிற இடத்துக்கு நீதானே பிறந்திருக்க அப்படின்னு. நீ போற்றும் பொருட்கேளாய்
பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து, பெற்று மெய்த்துண்ணும் அப்படின்னா பசுக்களை மேய்க்கின்ற குலத்திலே வந்து பிறந்த பிறகு இந்த ஆயர் சிறுமியரான எங்களை எல்லாம் நீ அனுகிரகிக்கலன்னா நீ எதுக்குதான் வந்து பிறந்த? வாளால் உழக்குக்கு பசுமைத்து வயிறு வளர்க்கும் ஆய்க்குலம் அப்படின்னு காஞ்சி சுவாமி திவ்யார்த்த தீபிகையில காமிக்கிறார். 6000 படி வியாக்கியானம் இது. வாளால் உழக்குக்கு அப்படின்னா இந்த ஆயர்கள் எல்லாம் பல பசுக்களை ஓட்டிட்டு போவா. கூலி பார்த்தா ஒரு பசுக்கு இவ்வளவு கூலிங்கிறது உண்டு. எத்தனை பசு மேய்ச்சிட்டு வந்த பிறகு கேட்டா இவாளுக்கு பதிலே சொல்லும். ஏன்னா அறிவு கேட்டுக்கு இடைக்குலம் எல்லை நிலம் சொல்லுவான். அறிவே இல்லாத ஆய்க்குலம். போன பாசுரத்திலே ஆண்டாள் விண்ணப்பிச்சு அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலத்து. அப்ப திரும்பி வந்த பிறகு ஒரு பசுவனுடைய வாழை தொட்டு இந்த பசுவனுடைய வாழை காமிச்சு இதுக்கு ஒரு கால் வழக்கு, இதுக்கு ஒரு கால் வழக்குன்னு ஒவ்வொரு பசுவையா எண்ணி எண்ணி அத்தனை வழக்குன்னு சொல்லுவாளாம். அந்த அளவுக்கு கணக்கு கூட தெரியாது. வாளால் உழக்குக்கு பசுமைத்து வயிறு வளர்க்கும் இந்த ஆய்க்குலத்துல வந்து பிறந்துட்டோ எங்களை ரட்சிக்கலைன்னா உனக்கு பிறந்ததுக்கு என்னதான் பலன் அப்படின்னு கேக்குறா. நீ எங்களை ரட்சித்தே ஆக வேண்டும் அப்படின்னு. பெற்றுமை துண்ணும் குலத்தில் பிறந்த நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமற் போகாது. குற்றேவல் அப்படின்னா அந்தரங்க கைங்கரியம், எம்பெருமானுக்கு செய்யக்கூடிய அந்தரங்க கைங்கரியம். என்னென்ன அப்படின்னா அவனுக்கு வந்து சாமரம் வீசுறது, அவனுடைய திருவடி பிடிச்சு விடுறது, இல்ல அவன் வாய் கொப்பளிச்சா பொன்வெட்டில் குடிக்கிறது, இந்த மாதிரி பல அந்தரங்க கைங்கரியங்கள் இதெல்லாம் நீ கொள்ளாமல் போகாது அப்படின்னு சொல்றான். வந்து பிறந்த குற்றத்துக்காக என்ன பண்ண சொல்றேன் அப்படின்னு கேட்க, பால் குடிக்கிறதுக்கு கால் குடிக்கணுமா கண்ணா? நீ எதுக்காக வந்து பிறந்த? சூட்டுநன் மாலைகள் தூயன வேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூபந்தராய் நிற்கவே அங்குன்னு பரமபதத்துல திருவாராதனம் பண்ணி அந்த அந்தூபந்தராயின்னு அந்த புகை மூட்டத்துல அதுக்கு இடையில இங்க வந்து அவதாரம் பண்ணி வெண்ண திருடனும் எங்களுக்குள்ளே ஒருத்தியான அந்த நப்பிண்ணை பிராட்டியை திருக்கல்யாணம் பண்ணிக்கணும் தானே இங்க வந்த காரியத்தை பார்க்க வேண்டாமா? பசுக்களுக்காவது வேறு ரட்சகர் உண்டு, அந்தந்த எஜமானர்கள் உண்டு, எங்களுக்கு யார் ரட்சகர்கள் இருக்காங்க? எங்களை நீதான் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு குற்றேவல் கைங்கரியம் கொடுக்கணும். அதுவும் எப்படின்னா தள்ளி இருந்து தூரத்துல இருந்து கைங்கரியம் கிடையாது. கருதுமிடம் பொருது புனல்னு சக்கரத்தாழ்வான் வந்து விட்டா இங்கேருந்து விலகி போய் தான் தன்னுடைய காரியத்தை பண்ணுவான். அது மாதிரி வேண்டாம் எங்களுக்கு கைங்கரியம். உன்னோடையே உன் கூடவே இருந்து அடிவருடுதல் சத்திரசாமராதிகள் அதெல்லாம் பண்ணணும். பொம்மை முலைகள் இடர்த்தீர கோவிந்தர்கோர் குற்றேவல்னு நாச்சியார் திருமொழியிலையும் அந்த கோவிந்தனுக்கு குற்றேவல் பண்ணணும் அப்படின்னு சொல்றா. இப்படி நாங்கள் பாரிச்சுண்டு வந்தது எங்களுடைய ஆற்றாமையினால, இந்த குற்றேவல் பண்ணணுங்கிற ஆசையினால நாங்க என்ன பண்ணிட்டோம், தரிக்க முடியாமல் இங்க வந்துட்டோம். அதனால நீ கொள்ளாமல் போகாது, கைங்கரியம் செய்யாமல் இருக்க எங்களால் முடியாது, கைங்கரியம் கொள்ளாமல் இருக்க உன்னாலும் முடியாது. நீ எங்களுடைய கைங்கரியத்தை பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும். ஏதோ ஒரு விரதத்தை வந்து பண்றோம், அப்ப அதனுடைய பலத்தை அனுபவிச்சுதானே ஆகணும். அப்ப சாதனத்தை அனுஷ்டித்த பிறகு பலம் வேண்டாம்னு சொல்லுவியா? இங்க வந்து பிறந்துட்ட எங்களை ரட்சிக்கணும்னு. எங்களை ரட்சிக்காம போனா உனக்கு அதுல பலனே இல்லையே, நீ பண்ணின அவதாரத்துக்கு என்னதான் பலன் அப்படின்னு சொல்றா. வளைத்து வைத்தேன் இனி போகலொட்டேன் அப்படின்னு பெரியாழ்வார் சொல்றார். திருவானை நின்னானை கண்டாய், அதாவது நின்ன ஆணை கண்டாய்னா ஆணை எடுக்கிறார் நம்மாழ்வார். அது போல இவாளும் ஆணையிடுறா, குற்றேவலயங்களை கொள்ளாமற் போகாது அப்படின்னு சொல்ல கண்ணன் சொல்றான், அந்தரங்க கைங்கரியங்கள்லாம் வாங்கிக்கிறேன் உங்கள்ட்ட இருந்து, அதுக்கு ஒரு காலம் வரும். இப்ப என்ன வேணும்? நீங்க பல காலமா என்ன சொன்னேன்? பறை வேணும் தானே சொன்னேன். பறை வாத்தியத்தை கொடுக்குறேன்னு சொல்லி பறை வாத்தியத்தை எடுத்துனுவான்னு சொல்ல அவ சொல்றா, இற்றை பறை கொள்வான் அன்றுகான், இந்த பறைய வாங்கிட்டு போறதுக்கு நாங்க வரலப்பா, எங்களுக்கு வேண்டியது கைங்கரியம் தான். இது வந்து என்னன்னா ஊராருக்காக பறைன்னு சொன்னோம். மழைக்காக நோன்பு நோக்க போறோம், பறை வேணும் அப்படின்னு. அது முடியும் பொழுது அந்த பறை வாத்தியங்கள்லாம் வேணும்னு மாலை மணிவண்ணால பிரார்த்திச்சாலோ இல்லையோ அதெல்லாம் வேணும்னு கேட்டோம். இப்படி மாடுகளுக்கு பின்னாடி போய் உன்னுடைய புத்தியும் மாடுகள் மாதிரியே ஆயிடுத்தே. நாங்க சொன்னதனுடைய தாற்பயத்தை புரிஞ்சுக்க வேண்டாமா? பறைன்னா ஊரார் புரிஞ்சுட்டு இருக்கிற மாதிரி நீ பறைன்னே சொல்லுவியா? நாங்க அதை கேட்கலையே. உனக்கு இப்படி புத்தி வந்து மாடுகள் மாதிரியே ஆயிடுத்தே அப்படின்னு அவனை வந்து இகழ்ச்சி பண்றான் அப்படின்னு சொல்ல, குறைவன்றம் இல்லாத கோவிந்தான்னு போன பாட்டுல சொன்னா, ஞானாதி குணபூர்த்திய சொன்னா, இந்த இடத்துல அவளுக்கு கோபம் வந்துடுது.
இந்த மாதிரி எங்களை புரிஞ்சுக்காம நீ வெறும் பறைன்னு சொல்றியே, உனக்கு என்ன புத்தி இல்லையா? இது எந்த அவதாரம் நீ நினைச்சுட்டு இருக்க? பூமியை எடுத்து இழந்தெடுத்தாரே வராக அவதாரம், அந்த அவதாரம் நினைச்சுட்டு இருக்கியா? இல்ல உலகளந்தைய திருவிக்ரம் அவதாரம் நினைச்சுட்டு இருக்கியா? இல்ல ஹம்சரூபியா அந்த வேதங்களை பிரிக்கிறதுக்காக வந்தியா அந்த அவதாரமா? அத பிரகாசிப்பதற்காக ஹயக்ரீவன அவதாரம் பண்ணினியே அந்த அவதாரமா? எதுவுமே இல்லையப்பா. எங்க வந்து பிறந்திருக்க? ஆய்குலத்துல வந்து பிறந்திருக்க. ஏன்னா கோஷப்தத்துக்கு பல அர்த்தங்கள் உண்டு. பசு, பூமி, வேதம், கிரணங்கள் எல்லாத்தையும் குறிக்கும். இதெல்லாம் நாங்க சொல்லல. இந்த கோஷப்தம் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, இந்த ஆய்குலத்துல வந்து பிறந்த கோவிந்தனான ஒன்னதான் சொல்றோம். அதனால எங்களுக்கு நீ என்ன பண்ணணும்? அனுகிரகம் பண்ணியே ஆகணும், கைங்கரியத்தை கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறா. போன பாட்டிலே சீரி அருளாதே, உன்னை வந்து நாங்க சிறிய திருநாமங்கள்லாம் சொல்லி கூப்பிட்டோம். ஏன்னா நாராயணங்கிறது பரத்வத்தை சொல்லக்கூடிய திருநாமம். 3 பாசுரங்கள்ல நாராயண நாமத்தை ஆண்டாள் சொல்லியிருக்கா. ஆனா இந்த கோவிந்த நாமத்தை பார்க்கும் பொழுது நாராயண நாமம் ரொம்ப சிறிய திருநாமம். அதனாலதான் போன இதுல சொன்னா சீரி அருளாதே அப்படின்னு சொல்லி திரும்ப கோவிந்த நாமத்தை இந்த பாட்டிலையும் எடுக்கிறா. அப்படின்னா கோவிந்த நாமம் தான் இவாளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச நாமம், அதுதான் பெரிய திருநாமம் அப்படின்னு சொல்லி கோவிந்தனா வந்து இங்க பிறந்துட்டு நாங்கள் விரும்புகிற கைங்கரியத்தை கொடுக்கலன்னா உனக்கு அதற்கு பலனே இல்லை. குற்றேவலங்களை கொள்ளாமற் போகாது, இற்றை பறைகொள்வான் அந்துகான் கோவிந்தா அப்படின்னு சொல்ல, சரி இன்னைக்கு குற்றேவல்னா என்னன்னு சொல்லுங்க, 1-2 உதாரணம் சொல்லுங்க, அதெல்லாம் வாங்கிக்கிறேன், இன்னி பொழுது உங்களோட கழிக்கிறேன் அப்படின்னு கண்ணன் சொல்ல, எற்றைக்கும் 7 பிறவிக்கும், இன்னி பொழுது இல்ல கண்ணா, இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, எற்றைக்கும் 7 பிறவிக்கும், இன்னும் 7 ஜென்மங்கள் எடுத்தாலும் அப்போ எல்லாம் உன்னோடயே நாங்க இருக்கணும், உனக்கே அடிமை செய்ய வேண்டும் அப்படிங்கிறா. நீ பல பிறவிகள் எடுக்கிற, பிறப்பில் பல்பிறவி பெருமாம்னு ஆழ்வார்கள்லாம் சாதிக்கிறா. சன்மம் பல பல செய்துன்னு சாதிக்கிறா. பகுனிமே ஜென்மானி அப்படின்னு நீயே கீதையில சொல்லியிருக்க. பகுதா விஜாயத்தேன்னு வேதம் சொல்றது. இப்படி பல பல அவதாரங்கள் எடுக்கிறாய், அத்தனை அவதாரங்களையும் உனக்கு நாங்கள் அடிமை செய்ய வேண்டும். எப்படி அந்த பிராட்டியானவள் எம்பெருமான் தேவனாக இருக்கும் போது தேவியா இருக்காளோ, மனுஷனா பிறக்கும் போது மனுஷியா வராளோ, தேவத்வே தேவதேகேயும் மனுஷத்வேச்ச மானுஷி அப்படின்னு பெரிய பிராட்டியானவள் எப்படி எம்பெருமான் பிறக்கும் போதெல்லாம் வந்து அவனோட கூட கூட பிறந்து அவனுக்கு கைங்கரியம் பண்றாளோ, அது போல எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடுனா நீ பரமபதத்துல இருந்தாலும் அங்க கைங்கரியம் பண்ணணும், உன்னோடையே திரியணும். நீ எங்கேயாவது இங்க வந்து பிறந்தேன்னா அந்த பிறவிகளையும் உனக்கு நாங்கள் கைங்கரியம் பண்ணணும், உனக்கே எல்லா உறவினராகவும் இருக்க கடவும் அப்படிங்கிறார். என்ன உறவு அப்படின்னா சேலை கண்ணியரும் பெருமக்கள் பெருஞ்செல்வமும் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். பல பல உறவுகள், மாதா பிதா பிராதா சுகிருத்து பர்த்தா பந்து நன்மக்கள்னு எல்லா உறவும் நீயே ஆக வேண்டும் அப்படிங்கிற. ஒரு உறவு இல்லை, உனக்கும் எனக்கும் எம்பெருமானுக்கும் நமக்கும் நவவித சம்பந்தம்னு நம்ம சம்பிரதாயத்துல உண்டு. அப்படி பர்த்து பாரியா சம்பந்தம் அப்படின்னா கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவு. சேஷசேஷி சம்பந்தம்னா எம்பெருமான் எஜமானனுக்கும் அடிமைக்கும் உள்ள உறவு. இப்படி 9 உறவுகள் சொல்லப்படுறது. அப்படி ஏதாவது ஒரு உறவு சொன்னா அந்த உறவு மட்டும்தான் உனக்கும் எனக்கும் ஆயிடும். அப்படி இருக்கக்கூடாது, உன்னுடைய சரீரம் போல நீ எங்களை நோக்க வேண்டும், எல்லா உறவாகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற. இருந்துட்டு எப்படி கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னா, இளைய பெருமாள் அதாவது லக்ஷ்மணனை போல கைங்கரியம் பண்ணணும். ஏன்னா பரதனும் தான் கைங்கரியம் பண்ணினா, ஆனா பிரிஞ்சிருந்து பண்ணினான். 14 வருஷம் பிரிஞ்சிருந்தான். பிராட்டி 10 மாசம் பிரிஞ்சிருந்தா. அந்த பிரிவெல்லாம் நாங்க சகிக்கவே மாட்டோம். எப்பொழுதும் வழியடிமை செய்தேனோ லக்ஷ்மணனை போலேன்னு எப்பொழுதும் உன்னோட கூட இருந்து உனக்கு கைங்கரியம் பண்ணணும்பா, அப்படிப்பட்ட உறவு வேணும் அப்படின்னு சொல்ற இடத்துல 6000 படியில் அழகமனவாள பெருமாள் நாயனார் சாதிக்கும் போது இன்னும் ரொம்ப அருமையா சாதிச்சிருக்காரு அந்த இடத்துல. நீ காட்டுக்கு புறப்பட்டு போன போது தசரதனுடைய உயிர் போனதே, அப்படிப்பட்ட உறவு உனக்கும் எனக்குமான உறவு அப்படி இருக்கணும் அப்படிங்கிறார். ஆய்மா மதுரையில சிறைச்சாலையில பிறந்த பொழுது ஆங்கூர் ஆய்குலம்க்குன்னு அதை விட்டுட்டு இந்த ஆய்குலத்துல வந்து புகுந்த போது அந்த தேவகி பிராட்டி புலம்பினாலே, இப்படி இந்த குழந்தைய நான் விடுறேனே அப்படின்னு புலம்பினாலே, அப்படி தேவகி பிராட்டிக்கும் உனக்குமான உறவு வர வேண்டும் அப்படிங்கிறான். அடுத்ததாக விதுராழ்வான் வந்து துரியோதனன் போட்ட மாதிரி பொய்யாசனம் போட்டுட்டேனும் தடவி 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 பார்த்தானே, அந்த மாதிரி விதுரனுக்கும் உனக்குமான உறவு எங்களுக்கும் உனக்கும் வேண்டும். பெரியாழ்வார் எப்பவுமே கதைபலே சேதுபந்தனம் அப்படின்னு
முடிஞ்ச சரித்திரங்களுக்கெல்லாம் நாச்சியாரும் பெரியாழ்வாரும் பல்லாண்டு பாடுவார்கள். அதாவது பெரியாழ்வாரும் ஆண்டாளும் பல்லாண்டு பாடுவா. முடிஞ்சு போன சரித்திரங்களுக்கு இப்ப நம்ம திருப்பாவையில பார்த்தோமே, அன்றி உலகம் அளந்தாய்னா என்னைக்கோ அளந்தான், என்னைக்கோ இலங்கைக்கு போனான், அதுக்கெல்லாம் இன்னைக்கு பல்லாண்டு பாடுறா. அது மாதிரி கடந்த பிழைகளுக்கு பல்லாண்டு பாடும் பெரியாழ்வாருக்கும் உனக்குமான உறவு வேண்டும் அப்படிங்கிறார். நம்மாழ்வார் ஒரு க்ஷணம் எம்பெருமான பிரிஞ்சா தரிக்க மாட்டார். உடம்பெல்லாம் அப்படியே வசல நோய் வந்துடும். அது மாதிரி நம்மாழ்வாருக்கும் உனக்குமான உறவு எப்படியோ அது மாதிரி உறவு வேணும். பல உறவுகள், இந்த மாதிரி இன்னும் பல உறவுகளை அழகிமணவாள பெருமாள் நாயனார் காட்டி கொடுக்கிறார் 6000 அது மாதிரி உனக்கும் எங்களுக்குமான உறவு பல உறவாக இருக்க வேண்டும். ஒரே உறவோட அடங்குறது இல்ல. உங்களோடு உற்றோமேயாவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம். யாருக்கு ஆட்செய்வோம்? வேறு யாருக்கும் ஆட்செய்ய மாட்டோம். உன் ஒருவனுக்கே ஆட்செய்வோம். இந்த ஆத்மாவானது உனக்கே சேஷப்பட்டது, தனக்கேயாக இணைக்கொள்ளுமேதேன் நம்மாழ்வார் திருவாய்மொழியில சாதிக்கிறார். தனக்கேயாக இணைக்கொள்ளும் இதே எனக்கே கண்ணனை யான்கொள் சிறப்பேன் நம்மாழ்வார போல உனக்குதான், அந்த ஆட்கொள்ள தோன்றிய அச்சுதனான உனக்குதான் நாங்கள் அடிமைப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி உனக்கே நாம் ஆட்செய்வோம் அப்படின்னு சொல்லி ஆட்செய்தாலும் அந்த சந்தோஷம் இதுதான் ரொம்ப முக்கியம். இது என்ன அப்படின்னா, அந்த சந்தோஷமானது எங்களுக்கு உனக்கும்னு இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்றோம் அப்படின்னா அந்த கைங்கரியத்தினால எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்து விடக்கூடாதுப்பா. அது உனக்கு மட்டும்தான் சந்தோஷத்தை கொடுக்கணும். ஆகா, எம்பெருமானுக்கு நான் இன்னைக்கு கைங்கரியம் பண்ணினேன், கோவிலுக்கு போனேன், நல்லா கோலம் போட்டேன், பூ தொடுத்து கொடுத்தேன், நல்லா சந்தனம் அரைச்சு கொடுத்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, இந்த கைங்கரியம் பண்ணினேன் அப்படிங்கிறது ரொம்ப அனர்த்தமான விஷயம். அந்த கைங்கரியத்தை வாங்கிண்டு எம்பெருமான் ஒரு சந்தோஷப்படுவான் பத்தியா. ஆகா, இந்த குழந்தை இவ்வளவு அழகா நமக்கு கைங்கரியம் பண்ணிருக்கேன்னு அவனுடைய முகத்திலே ஒரு மலர்ச்சி உண்டாகும் பாரு. அந்த மலர்ச்சியை பார்த்துதான் நமக்கு சந்தோஷம் வரும். எப்படி? தென்றல், நிலா, சந்தனம், புஷ்பம் இது நாலும் பார்த்தேன்னா தனக்கு பண்ணிக்காது. எந்த ஒரு சந்தோஷமும் அதுக்கு கிடையாது. தென்றலுக்கோ நிலாவுக்கோ சந்தனத்துக்கோ புஷ்பத்துக்கோ சந்தோஷம் தனக்கு கிடையாது, மற்றவர்களுக்கு தான் அது உபயோகப்படும். அது மாதிரி இந்த ஜீவாத்மாவான நாங்கள் உனக்கு உபயோகப்படணும். அந்த தென்றல், நிலா, சந்தனம், புஷ்பத்தினால உபயோகப்படுத்துபவர்களுக்கு எப்படி சந்தோஷமோ அது போல எங்களால உனக்கு சந்தோஷம் உண்டாகணும். அந்த முகமலர்ச்சியை பார்த்து நாங்கள் சந்தோஷப்படலாமே தவிர கைங்கரியம் பண்றதுனால நேரடியா நாங்கள் சந்தோஷத்தை அடையக்கூடாது. அப்படிங்கிற உனக்கே அப்படிங்கிற இடத்துல அந்த இடம் ரொம்ப உயிரான இடம். இந்த உனக்கே அப்படின்னா உனக்கு மட்டுமேன்னு அர்த்தம். அதுல எங்களுக்கு சந்தோஷம் வந்துடவே கூடாது. ஈஸ்வரனுடைய முகமலர்த்தி தான் எங்களுக்கு ஆனந்தகேது, அந்த முகமலர்த்தி தான் எங்களுக்கு போக்கியம் அப்படின்னு சொல்றார். உனக்கே நாம் ஆட்செய்வோம், கைங்கரியத்தாலே உயிர் தரிக்கும் நாங்கள் நீ உகந்த அடிமையை செய்வோம் அப்படின்னு சொல்றா. ஏன்னா அந்த கைங்கரியம் பண்ணும்போது ஆனந்தம் வந்துடுமா, சாதாரணமாவே நமக்கே வந்துடும். ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்றோம்னா ஆக நம்ம நல்லா கைங்கரியம் பண்றோமே, இத்தனை நாளா பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னு நான் கைங்கரியம் பண்றோம்னு பெருமையா சொல்லிப்போம் வெளியில. அது வந்துடும். விண்ணுளார் பெருமானுக்கு அடிமை செய்வாரையும் செரும் ஐம்புலன்னைவை அப்படின்னு எம்பெருமானுக்கு அடிமை செய்பவர்களையும் அந்த சந்தோஷமானது ஒட்டின்றோம். சஞ்சலமான நெஞ்சு வந்துடும். நம்ம பண்ணினது எம்பெருமானுக்கு சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு ஒரு சஞ்சலம் வந்துடும். அது வேண்டாம். அதாவது உபாயாந்திர விஷயமா இதை பண்ணினோம், நமக்கு இந்த பலன்னு எங்க மனசு போகாம உன்னுடைய சந்தோஷத்துக்காக நாங்கள் கைங்கரியம் பண்ண வேண்டும். மற்ற நம் காமங்கள் மாற்று அப்படிங்கிறார். எங்களுக்கு இதர விஷயங்களில் உள்ள ஆசைகளை நீ போக்கி தர வேண்டும். அதாவது எப்படி சொல்றா அப்படின்னா, அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவேன்னு திருப்பாணாழ்வார் சொன்னார் பத்தியா. அது மாதிரி உன்னை பார்த்த பிறகு பரமபதநாதன் இடத்துல கூட எங்களுக்கு மனசு போகக்கூடாது. கோவிந்தனா இருக்கிற உண்மையிலதான் மனசு போகணும். பரமபதநாதனா இருக்கிற அந்த பெருமாள் மேல கூட மனசு போகக்கூடாது. அப்படி நாங்கள் உனக்கே ஆட்பட்டு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றா. அப்ப உன் விஷயத்துல உனக்காகவே செய்யப்படும் கைங்கரியத்தை எப்பவும் நீ கொடுக்கணும் அப்படின்னு பிராபியத்தை இந்த இடத்துல பிரார்த்தனை செய்கிறார்கள். இது ரொம்ப உயிரான பாசுரம். இது திருவெட்டெழுத்துன்னு அஷ்டாட்சர மந்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்குடைய விவரணமாத்தான் இது இந்த பாடலானது அமைந்திருக்கு. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஜீவர்களாகிய நாம் எம்பெருமானுக்கு அடிமை. அவன் திருவடிகளில் அதாவது பண்ண போகிற அந்த கைங்கரியத்தை தான் நம்ம பிரார்த்திக்கணுமே தவிர நம்மளுடைய விருப்பத்துக்காக நம்மளுடைய இதர விஷயங்களுக்காக நாம் பிரார்த்திக்க கூடாது. உன்னுடைய திருவடியிலே களையற்ற கைங்கரியங்களை நீ கொடுத்தருள வேண்டும் அப்படின்னு இவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். அப்போ திருப்பாவை அப்படின்னா 30 பாசுரமே தான் தினமும் சொல்லணும்.
விடியற் காலையில எழுந்து திருப்பாவை சொல்லணும். முடியல அப்படின்னா அந்த சித்தஞ்சிறுகாலே பாட்டையாவது சொல்லணும். அதுவும் முடியாவிட்டால் என்ன பண்ணணும் அப்படின்னா பட்டர் இருந்த இருப்பை நினைப்பது அப்படின்னு ஒரு ஐதீகம் காட்டப்படுறது. பட்டர்னா ஸ்ரீ பராசர பட்டர். அவர் ரொம்ப திருப்பாவையில எம்பெருமானாரும் திருப்பாவை ஜீயர்னு பேர் பெற்றவர் தான். ஸ்ரீ பராசர பட்டரும் திருப்பாவையில ரொம்ப ஆழ்ந்து கிடப்பார். அப்போ அவருக்கு ஒரு முதுகுல வந்து ஒரு தடவை ஒரு கட்டி வந்த போது அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொன்னா. இந்த காலத்து மாதிரி மயக்க மருந்தெல்லாம் கொடுத்து அறுவை சிகிச்சை பண்ண முடியாது அந்த காலத்துல. அப்போ வலியை பொறுத்துண்டுதான் ஆகணும். இப்ப பட்டர் சொன்னாராம், திருப்பாவை காலக்ஷேபம் சாதிக்கும் போது அந்த அறுவை சிகிச்சையை பண்ணிடுங்கோ அப்படின்னு சொல்லும் பொழுது மருத்துவர்கள்லாம் வந்து இவர் திருப்பாவை காலக்ஷேபம் ஆரம்பிச்சுட்டார். மருத்துவர்கள் வந்து அறுவை சிகிச்சை பண்றா. பண்ணின உடனே கொஞ்ச நேரம் ஆயிடுத்து, முடிஞ்சு போயிடுத்து. இவர் காலக்ஷேபத்தை முடிச்சுட்டு கேட்கிறார், என்ன அறுவை சிகிச்சையே பண்ணலையே அப்படின்னு கேட்கிறார். மருத்துவர்கள் வந்து அறுவை சிகிச்சை பண்ணினது கூட தெரியாம திருப்பாவ காலக்ஷேபத்துல அப்படியே ஈடுபட்டு இருந்தாலும் பராசரப்பட்டர். அப்படி பட்டர் இருந்த இருப்பையாவது நினைக்க வேண்டும். 30 பாசுரத்தையும் அனுசந்திக்கணும், இல்ல சித்தஞ்சிறுகாலையாவது காலையில அனுசந்திக்கணும், இல்லாட்டி பட்டர் இருந்த இருப்பை நாம் நினைக்க வேண்டும் அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு ரொம்ப அதி ஆச்சரியமாக காட்டி கொடுக்கிறார்கள் நம் ஆழ்வார் ஆச்சாரியர்கள். இப்போ இல்லாட்டி அந்த பசுவானது கன்றை ஈன்றால் அது இறந்து போச்சுன்னா என்ன பண்ணுவா, ஒரு வைக்கோ அல்ல பொய்யா ஒரு பசுவை என்ன பண்ணுவாலாம் கட்டி அந்த கன்றுக்குட்டி உயிரோடு இருக்கிற மாதிரி பண்ணுவா. அப்போ அதை பார்த்து இந்த பசுவானது பால் கறக்கும். அது மாதிரி ஆண்டாள் என்ன சொல்றா அப்படின்னா, தோல் கன்றுக்கு இறங்குமா போலேன். உண்மையான கன்றுக்குட்டியா நாம இல்ல, இந்த ஆண்டாளுடைய திருப்பாவையை பாடி அவள் காட்டிய வழியிலே சென்றோம்னா தோல் கன்றுக்கு இறங்குமா போலே. உண்மையான கன்றுக்குட்டியா இல்லாவிட்டாலும் அந்த போத்தின் இருக்கு இல்லையா, கன்றுடைய தோல் மாதிரி போத்தின் இருக்கிற அந்த பொய்க்கன்றுக்கு அந்த பசுவானது இறங்குமா போல எம்பெருமானும் நமக்கு இறங்குவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இந்த திருப்பாவையை நாம் ஒரு அனுசந்திச்சுண்டு நம்மளுடைய பொழுதை நற்பொழுதாக போக்க வேண்டும்னு ஆச்சாரியர்கள் நமக்கு காட்டி கொடுக்கிறார்கள். அதுல இந்த பாசுரமானது ரொம்ப முக்கியமான பாசுரம். சித்தஞ்சிறுகாலையாவது டெய்லி தினமும் அதையும் வங்கக்கடல் இந்த அடுத்து வரப்போகிற நாளை பாசுரத்தையும் சேர்த்தாவது தினமும் அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னு பெரியவர்கள்லாம் நமக்கு காமிச்சு கொடுத்திருக்கா. அப்படிப்பட்ட பாசுரத்தை இன்னும் புத்தூர் சுவாமியினுடைய திருத்தகப்பனாரான ஸ்ரீனிவாச ஐயங்கார் சுவாமியினுடைய எளிய திருப்பாவை வியாக்கியானத்தை கொண்டு அடியனுடைய மந்த மதி அதற்கு ஏற்றவாறு ஏதோ ஒரு வகையாக சாதித்தேன். இதுல குற்றங்கள் இருக்கும், அடியார்கள் எல்லாம் க்ஷமித்தருள வேண்டுமாய் பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமத்தியை விஷ்ணு சித்தாரி மனோநந்தன கேத்தவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்திய மங்களம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்.